சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் முதலமைச்சர் அவர்களுடைய தன் வரலாறு நூல் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது. அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்காக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருகை இருந்திருக்கக்கூடிய கேரள முதலமைச்சர் பினராயி அவர்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வரவேற்ற அந்த காட்சியையும் நாம் பார்த்தோம். உடன் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அவர்களை வரவேற்று மேடைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் 23 ஆண்டுகால இந்த அனுபவங்களை, வாழ்க்கையில் நடந்ததை உங்களில் ஒருவன் என்கிற அந்த தலைப்பின் கீழ் அவர் எழுதியிருக்கிறார். இந்த உங்களில் ஒருவன் என்கிற அந்த தலைப்பு என்பதே உணர்வுபூர்வமான ஒன்று. எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புகளே என்று தன்னுடைய உடன்பிறவா சகோதரர்களுக்கு கடிதம் எழுதுவாரோ, அந்த வகையில் முதலமைச்சர் அவர்கள் உங்களில் ஒருவன் என்று குறிப்பிட்டு தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுகிற போதும், ஒரு விஷயத்தை தொண்டர்களுக்கு அவர் பகிர்ந்து கொள்கிற போதும் உங்களில் ஒருவன் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். அதையே தலைப்பாக்கி இன்று உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வாக இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது நடைபெற இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறார்கள். அவர்கள் வந்ததற்கு பிறகு இந்த நூல் வெளியீட்டு விழா என்பது துவங்க இருக்கிறது. ஒட்டுமொத்த அரங்கமும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு, எப்படி இதனில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் தொலைக்காட்சியினுடைய வாயிலாக ஒட்டுமொத்த தொண்டர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதே எதிர்பார்ப்போடு அவர்களும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு எழுதிய அந்த கடிதத்தில் கூட, தொண்டர்களுக்கு எழுதிய அந்த கடிதத்தில் கூட, ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் தன்னுடைய உடன்பிறவா சகோதரர்களுக்கும் அந்த இடம் தாங்காது என்கிற அந்த காரணத்தினால் 1500 பேருக்கு மட்டுமே அனுமதி என்கிற ஒரு சூழல் இருந்தாலும் நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் கண்டு மகிழலாம் என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் நேரடி ஒளிபரப்பு என்பது செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அனைவரும் ஆவலுடன் காத்துக் கொண்டே இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களுடைய இந்த தன் வரலாறு நூலின் மூலமாக முதலமைச்சரை சார்ந்த இந்த வரலாறு என்பதை கடந்து பேரறிஞர் அண்ணாவை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் தேசிய தலைவர்கள் பலர் அவர் ஓடி விளையாடிய அந்த கோபாலபுர இல்லத்தில் கால் வைக்காமல் இருந்ததில்லை. அப்போது அவருடைய அணுகுமுறைகள், தேசிய அரசியலில் அவர்கள் செய்த முடிவுகள் உட்பட இந்த நூலில் பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதுதான். நேரடியாக தலைவர் அவருடைய அவரிடம் பேசிவிட மாட்டோமா, அவரை ஒரு நிமிடம் நாம் கூர்ந்து நின்றுவிட மாட்டோமா அவர் அருகிலேயே என்று ஏக்கம் கொண்டு எத்தனையோ உடன்பிறப்புகள் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் இந்த புத்தகத்தின் மூலமாக தலைவருடனேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு அனுபவத்தை நிச்சயமாக தரும். ஏனென்றால் அந்த வகையில் அவர் சிறு வயதிலிருந்து இந்த 23 ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக அதில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அந்த புத்தகம் ஏற்படுத்தி இருக்கிறது. புத்தகம் என்பதையும் கடந்து தேசிய அரசியலில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சமூக நீதி என்பது வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பாடம் சொல்லும் தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் அவர்களும் அதே வழியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீதி கட்சியினுடைய ஆட்சி என்று அவர் அடிக்கடி சொல்வதுண்டு. அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக மக்களினுடைய பார்வையை, இந்திய மக்களுடைய பார்வையை இந்த புத்தக வெளியீட்டு விழா ஈர்த்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல.
திமுக தலைவரின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய முதல் 23 ஆண்டுகால தன்னுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை தன் வரலாறு நூலாக உங்களில் ஒருவன் என்கிற தலைப்பில் முதலமைச்சர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக தொண்டர்கள் என்பதை கடந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பையும் இந்த புத்தகம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. எல்லோரும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, சமூக நீதியை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பறைசான்றிற்கு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு காலத்தில் என்னவெல்லாம் செய்திருப்பார், இந்த கொள்கை எப்படி அவர் மனதிற்குள் பதிந்திருக்கும் என்கிற அந்த ஒரு கேள்வி என்பது திமுக காரர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களின் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு விடையாக பதிலாக உங்களில் ஒருவன் புத்தகம் இருக்கும் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஒரு அரசியல் தலைவர் சிறு வயதிலிருந்தே அந்த கொள்கை கொடியை ஏந்தியவர் என்று சொன்னால் நிறைய அனுபவங்கள் இருக்கும். அவருடைய அனுபவங்கள் வாயிலாக அடுத்த தலைமுறை என்பது இந்த கழகத்தினுடைய கொள்கைகளை பற்றி மிக எளிதாக தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய கைப்பட எழுதியிருக்கிறார். முதலமைச்சர் அவர்களை பற்றி, திமுக தலைவர் அவர்களை பற்றி ஏற்கனவே மற்ற எழுத்தாளர்கள் எல்லாம் நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அவரை பற்றியான அந்த நூல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. இருந்தாலும் கூட தன் வரலாறை அவர் கைப்படவே எழுதியிருப்பதனால் முதலமைச்சர் அவர்களை பற்றி அறியாதவர்களுக்கு இந்த நூல் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. முதலமைச்சர் அவர்களை பற்றி ஏற்கனவே தெரிந்தவர்களுக்கு இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகையல்ல. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் அங்கே காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த எண்ணிக்கை என்பது அந்த அரங்கில் கூடியிருப்பவர்கள் மட்டும்தான். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் காணொலி வாயிலாக நேரடியாக இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்காக கண்களை அகல விரித்து காத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் திமுகவினுடைய தொண்டர்கள் இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய எதிர்பார்ப்பும் மிக அதிகமாக கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்திய அளவிலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. காரணம், ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான ஒரு வழிகாட்டியுமாக முதலமைச்சர் அவர்கள் தற்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் என்பதும் மாநில எல்லைகளை கடந்தும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய அந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நிகழ்ந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தமிழறியாத மற்ற மாநிலத்தவரும் மிகப்பெரிய ஒரு ஆவலோடு காத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்தும் இந்தியாவை ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இந்த விழாவிற்கு வருகை தர இருக்கிறார்கள். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர்களும் வருகின்றிருக்கிறார்கள். கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் வருகின்றிருக்கிறார்கள். பீகார் மாநிலத்தினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் வருகின்றிருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த புத்தகத்தை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்குவதற்காக, தலைமுறை ஆற்றுவதற்காக ராகுல் காந்தி அவர்களும் டெல்லியிலிருந்து சென்னைக்கு பயணித்து வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கூட்ட அரங்கிற்கு அவர் வருகை தர இருக்கிறார். அவர் வருகின்றவுடன் இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது நடந்தேற இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. திமுக தலைவர் அவருடைய அந்த குழந்தை பருவம் என்பது எப்படி இருந்திருக்கும், அவர் பள்ளி காலங்களில் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருப்பார், அவருடைய பெயரினுடைய காரணமாகவே, ஸ்டாலின் என்கிற அந்த பெயரின் காரணமாகவே ஒரு பள்ளியில் இடம் கிடைக்காம போன வரலாறு என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதனையும் கடந்து இன்னொரு பள்ளியில் அவர் சேர்ந்து படித்தது, பிறகு கல்லூரிக்கு அவர் செல்லக்கூடிய அந்த காலம், கல்லூரி செல்ல கூடிய அந்த காலத்திற்கு முன்பாகவே ஒரு முடிதிருத்தும் கடையிலேயே திமுகவினுடைய இளைஞர் அமைப்பை கோபாலபுரத்தில் ஆரம்பித்தவர் அவர், திமுக தலைவர் அவர்கள். அந்த இப்படி மேம்போக்காக அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரிந்த வரலாறு என்பது ஒட்டுமொத்தமாக அவர் சொல்லவே, அவர் அருகிலிருந்து நம்மிடம் சொல்வது போன்றவே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த புத்தகம் வழங்கும் என்று சொன்னால் அது மிகையில்லை. அதே எதிர்பார்ப்போடு அங்கிருக்க அத்தனை சிறப்பு விருந்தினர்களும் பார்வையாளர்களும் காத்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழா என்பது தொடங்கி நடக்க இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வர இருக்கிறார்கள்.
திமுக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிறந்த 1953 முதல் 76 வரையிலான 23 ஆண்டு காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தது என்று தன்னுடைய கைப்பட சுயசரிதையாக பதிவு செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய தன் வரலாற்று நூல் தான் உங்களில் ஒருவன். அந்த உங்களில் ஒருவன் நூலினுடைய முதல் பாகம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார்கள். ராகுல் காந்தி அவர்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அவர் வந்ததற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1924, அதாவது அவர் பிறந்த ஆண்டு 1924 முதல் 69 வரை நெஞ்சுக்கு நிலையினுடைய முதல் பாகத்தை பதிவு செய்தாரோ, அவர் முதலமைச்சர் ஆகிற வரை என்கிற ஒரு காலகட்டத்தில் பிரிக்கிறார். ஆனால் நம்முடைய தற்போதைய தலைவர் அவர்களோ 1953 முதல் மிசாவில் கைது செய்யப்பட்ட 76 வரையிலான இந்த காலகட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மு.க.ஸ்டாலின் அவராக சிறைக்கு செல்கிறார், ஒரு தளபதியாக சிறையிலிருந்து வெளியே வருகிறார் என்றெல்லாம் மூத்த முன்னோடிகள் வழக்கமாக சொல்வதுண்டு. அந்த வகையில் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய அடக்குமுறையை எதிர்த்து, விசா என்கிற ஒடுக்குமுறையை எதிர்த்து முதலமைச்சர் அவர்கள் அப்போது சிறை சென்றார்கள். அவரின் மீது ஏகப்பட்ட கீழ்த்தரமான விமர்சனங்கள் எல்லாம் நிறைய வைக்கப்பட்டன. ஆனால் அவர் விசாவில் எப்படியெல்லாம் கைது செய்யப்பட்டார், எவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் என்கிற அந்த விவரங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு உணர்வுபூர்வமான வரிகளாகவும் வார்த்தைகளாகவும் இதில் இடம்பெற்றிருக்கும் என்று சொன்னால் அது மிகையல்ல. நேர்களே, தற்போது ராகுல் காந்தி அவர்கள் நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக மையத்திற்கு புத்தக வெளியீட்டு விழா நடைபெறக்கூடிய அந்த விழா மையத்திற்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்ற சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் ஏற்கனவே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய சூழலில் ராகுல் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். பாதுகாப்பு வாகனங்கள் புடைசூழ ராகுல் காந்தி அவர்கள் தற்போது சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தக வெளியீடு விழா நடைபெற இருக்கக்கூடிய வர்த்தக மையத்திற்கு வந்து இறங்கி கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அரசியல் என்பதையும் கடந்து மிகப்பெரிய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நட்பு என்பதையும் அவர்களுக்குள் இருப்பதை நாம் சமீப வருடங்களாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் வரவேற்று அந்த விழா அரங்கிற்குள் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் புடைசூழ விழாவினுடைய மேடைக்கு முதலமைச்சர் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். முதலமைச்சர் அவர்களை பற்றி இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த புத்தகம் அமையும். ஏகப்பட்ட கேள்விகள் எல்லோருக்குள்ளும் இருந்திருக்கும். அவர் எப்படி பிறந்த நேரத்தில் இருந்திருப்பார், தந்தையாரோடு எப்படி உறவாடி இருப்பார், இந்த கொள்கை கொடியை பிடித்த காலங்களில் அவருடைய மனது எப்படி இருந்திருக்கும், இந்த மிசாவில் எப்படியெல்லாம் அவர் கைதாகி வதைக்கப்பட்டிருப்பார் என்கிற ஏகப்பட்ட கேள்விகள். அத்தனை கேள்விகளுக்குமான விடையாக உங்களில் ஒருவன் நிச்சயமாக இருக்கும். விழா மேடை ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.
முதலமைச்சர் அவர்களுடைய முதல் 23 ஆண்டுகால தன்னுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்களை உங்களில் ஒருவன் என்கிற அந்த தலைப்பின் கீழ் தன் வரலாறு நூலாக பதிவு செய்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தன்னுடைய தலைவரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக திமுக உடன்பிறப்புகளும், தன்னுடைய முதலமைச்சரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டு மக்களும், இந்தியாவிற்காகவே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முதல் முதலமைச்சரை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில மக்களும் மிக ஆர்வத்துடன் காத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த 23 ஆண்டு காலத்தில் அவருடைய குழந்தை பருவத்தினுடைய செயல்பாடுகள், கொள்கை கொடியை கையில் ஏந்தியது, கல்லூரி கால நினைவுகள், அது மட்டுமல்லாமல் கொடுமையான அந்த மிசா காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அவர் அனுபவித்த அந்த இன்னல்கள், இப்படி 23 ஆண்டுகால வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதற்கான மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அங்கே பார்வையாளர்கள் வரிசையில் காத்திருக்கிறார்கள். திமுகவினுடைய முன்னோடிகள், தமிழ்நாட்டு அமைச்சரவையே அங்கு கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆயிரக்கணக்கானோர் என்பதையும் கடந்து தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மக்கள், திமுகவினுடைய உடன்பிறப்புகள் மிக ஆர்வமாக காத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த விழாவினை நேரடியாக பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாத சூழலிலும் கூட நேரடியாக அவர் அருகிலிருந்து அவருடைய வரலாற்றை சொல்வதின் விதமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவிற்காக மிக ஆவலோடு அனைவரும் காத்து கொண்டே இருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை 6 பாகங்களாக நெஞ்சுக்கு நீதி என்கிற அந்த தலைப்பின் கீழ் எழுதியிருந்தார். அதே வகையில் எதிர்பார்ப்பை இன்னும் கூட்டுகிற விதமாக உங்களில் ஒருவன் என்று முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முதல் தன் வரலாறு நூலை முதல் பாகமாக வெளியிடுகிறார். ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்பதையும் கடந்து தேசிய அளவில் ஒரு அரசியல் ரீதியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாகவும் இந்த விழா பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக தனி விமானத்தில் சென்னை வந்திருக்கிறார். அவரும் இந்த அரங்கத்திற்கு வருகின்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விழா என்பது தொடங்க இருக்கிறது. இந்த தலைப்பு என்பதே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தலைப்பாக மாறியிருக்கிறது. எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புகளை என்று கடிதம் எழுதுவாரோ, அதே வகையில் முதலமைச்சர் அவர்கள் உங்களில் ஒருவன் என்று அந்த எழுதுகிற கடிதம் என்பது உணர்வுபூர்வமாக அத்தனை பேரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதே வார்த்தையிலேயே முதலமைச்சர் அவர்கள் இப்படியான தன்னுடைய புத்தகத்திற்கு தலைப்பாக வைத்திருக்கிறார். அந்த புத்தகத்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும் என்று ஒவ்வொரு மக்களும் மிக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. எப்போது வெளியிடுவார்கள், எப்போது அது கையில் வாங்கி நம்மால் படிக்க முடியும் என்கிற ஒரு ஏக்கமும் அவர்களுக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தன்னிகரற்ற தலைவர் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயங்களை ஒரு வரலாற்று ஆவணமாக புத்தகத்தில் பதிவு செய்கிற போது தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை சொல்வதற்கு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை என்பது எப்படி இருக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு எப்படி உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தையும் இந்த புத்தகம் கொடுக்கும் என்று சொன்னால் அது மிகையல்ல. தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பற்றி அறிந்து கொள்பவர்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த புத்தகத்தின் மூலமாக இருக்கிறது. தற்போது விழா மேடைக்கு முதலமைச்சர் அவர்களோடு ராகுல் காந்தி அவர்கள் வரைந்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது நடைபெற இருக்கிறது. ஒட்டுமொத்த சிறப்பு விருந்தினர்களும் நேரடியாக விழா மேடைக்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள், மரியாதை செலுத்துகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விழா என்பது தொடங்க இருக்கிறது. எழுத்தை ஆண்டது மூக்க என்ற 2 எழுத்து. அந்த 2 எழுத்து உருவாக்கிய சாதனை எழுத்துதான் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்கள். தாய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்தியாவிற்கே திசை காட்டும் வழிகாட்டி, திராவிட கொள்கைகளால் நாட்டை வளப்படுத்தும் திராவிட மாடல், திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் எழுதிய உங்களில் ஒருவன் முதல் பாகம்
தன் வரலாற்று நூல் வெளியீட்டு விழா இனிதே துவங்குகிறது. இந்த இனிய விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். We welcome this warm gathering who has dedicated themselves to be a part of historical event which celebrates the release of one among us, உங்களில் ஒருவன், the autobiography of an incomparable leader. தாயை வணங்குதலும் தமிழை வணங்குதலும் ஒன்று. இந்த நிகழ்வு தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே துவங்குகிறது. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திரும்பியல்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். இருந்த இடத்திலிருந்தே இந்தியாவின் அடுத்த கட்டத்தை முடிவு செய்த முத்தமிழறிஞர் கலைஞரின் மகன் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னை திரும்பி பார்க்க வைத்துள்ளார். நம் தலைவருக்காய் இங்கு குழுமி உள்ள அகில இந்திய தலைவர்கள் முதல் கடைக்கோடி தொண்டர்கள் வரை அனைவரையும் வரவேற்க இவரே பொருத்தமானவர். கழகத்தின் மகளிர் அணி செயலாளரும் நாடாளுமன்றத்தில் நிமிர்ந்து நின்று ஒலிக்கும் நாடாளுமன்ற திமுக குழு துணைத் தலைவருமான திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். We welcome திருமிகு கனிமொழி கருணாநிதி MP, the one who voice out for South in Parliament, to address the gathering and deliver welcome address. கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையனாம் வேந்தற்கு ஒளி என்கிறது குறள். கொடை, கருணை, நீதி தவறாமை, மக்களை பாதுகாத்தல், இவை நான்கும் உடைய அரசன் வேந்தர்களுக்கு ஒளி போன்றவன். அப்படி ஒரு தலைவராக, முதலமைச்சராக தமிழகத்தை முன்னடத்தும் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, சுயமரியாதை, சமூக நீதி, மாநில சுயாட்சி, மத நல்லிணக்கம், மாநில அடையாளம், மொழி உரிமை என்று பேசும் தலைவர், திராவிட இயக்கத்தின் குரலாக ஒலிக்கும் தேசிய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள், பாஜகவின் தலைமையிலான ஒன்றிய அரசு இரண்டு இந்தியாக்களை உருவாக்குகிறது. ஒன்று பணக்காரர்களின் இந்தியா, இன்னொன்று ஏழைகளாகவே வைத்திருக்கும் இந்தியா என்று பாராளுமன்றத்தில் முழங்கிய நவீன இந்தியாவின் நம்பிக்கை குரல். A man who loves to learn, a global citizen, national leader and a Tamil at heart. This is as good as it can get. Happy to welcome through Rahul Gandhi. காழ்ப்பு, மத உணர்வுகள், பெண் அடிமைத்தனம் என்று எதிரிகள் எதை கொண்டு வந்து விதைத்தாலும் அதை சமூக நீதி, வளர்ச்சி, பாசாங்கற்ற எளிமை, யதார்த்தம் என்ற ஒளி கதிர்களால் வீழ்த்தி கேரள மாநிலத்தில் இரண்டாம் முறையாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கும் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள், பெரியாரின் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற கனவை கேரளத்திலும் நிஜமாக்கிய முதல்வர், சபரிமலை சர்ச்சையிலே கொஞ்சமும் விட்டு கொடுக்காத தலைவர், கேரள முதல்வர் அவர்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். தலைவர் கலைஞரின் நண்பர், காஷ்மீரத்தின் சிங்கம் ஷேக் அப்துல்லா அவர்களின் பேரன், தலைவரின் அன்புக்குரிய மரியாதைக்குரிய ஃபரூக் அப்துல்லா அவர்களின் மகன், முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா,
Soft-spoken, but resilience and passion flow through his words. ஒன்றிய அரசு தந்தை மகன் இருவரையும் கைது செய்த போது அதை எதிர்த்து சற்றும் தாமதிக்காமல் குரல் கொடுத்து கண்டித்த முதல்வர் நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள். A leader who has constantly worked for the unity and rights of the Kashmiri people. He has a vision. It is never about electoral politics, but peace and development. I am glad to welcome Thiru Omar Abdullah to the book launch. எப்போது சந்திக்க வாய்த்தாலும் என்னுடைய தலைவர் கலைஞர் எப்படி இருக்கிறார், அவர் உங்களுக்கு மட்டும் தலைவர் இல்லை, எங்களுக்கும் சேர்த்துத்தான் என்று அன்போடு சொல்லும் மரியாதைக்குரிய பெரியவர் லாலு பிரசாத் யாதவ் அவர்களின் மகன் தேஜஸ்வி யாதவ். அவர்கள் துணை முதல்வராக முத்திரை பதித்தவர். மதவாத சக்திகளை எதிர்க்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இளம் தலைவர், பிரபலமான கிரிக்கெட் வீரர். Cricket's loss is the nation's gain. Even before the Tamil Nadu Assembly election results were out, he confidently tweeted his congratulations to our leader. Happy to welcome Thiru Tejasvi Yadav, son of Bihar. தலைவர் கலைஞரின் பட்டறையிலே கூர்த்தீட்டப்பட்ட ஆயுதம் இன்று தளபதியின் உற்ற துணையாக என்ன தவம் செய்தனையோ உன்னோடு பணியாற்ற என்று அவரை அணைத்து பாராட்டி உரம் கொடுக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர். எங்களை எல்லாம் சிறுவயது முதல் விரல் பிடித்து வழிநடத்தும் விழா தலைவர் கலைஞரின் எத்தனையோ புத்தக நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரையாற்றியவர். இன்று அண்ணன் தளபதியின் புத்தக மேடையில் அவரை வாழ்த்துகிறார். நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்கிறேன். முதல்வர் அண்ணன் தளபதியின் அரசியல் பயணத்தில் அவரது இடுக்கண் களையும் கரம், இளமைக்கால நண்பர், அண்ணனின் அன்பையும் நம்பிக்கையையும் பெற்றவர். தலைவர் கலைஞரின் துரும்பளவும் அசைக்க முடியாத உடன்பிறப்பு, கழக பொருளாளர், பாராளுமன்றத்திலே எங்களை வழிநடத்தும் அண்ணன் TRB அவர்களையும் வரவேற்கிறேன். தமிழ் மக்களை தன் தமிழால், பாடல்களால், கவிதை வரிகளால், கதைகளால், இலக்கிய பணிகளால் கட்டுண்டு கிடக்கச் செய்திருக்கும் பத்மபூஷன் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். தலைவர் கலைஞரிடத்தில் கொண்டிருந்த அன்பும் நட்பும் அளப்பரியது. அதுபோல அண்ணன் தளபதியின் நன்மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் சொந்தக்காரரான அவரையும் வரவேற்கிறேன். சுயமரியாதைக்காரர், பெரியாரியவாதி, தமிழ் திரையுலகில் பகுத்தறிவு கருத்துக்களை பேசும் சிந்தனையாளர், நம் கண்முன்னால் ஐயா தந்தை பெரியாரை கொண்டு வந்து நிறுத்தியவர் நடிகர் சத்யராஜ் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி அவர்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து நீட் ஒழிப்பிற்காக குரல் கொடுத்து களமாடக்கூடிய அவரது நெஞ்சுக்கு நீதியிலும் அந்த குரல் தொடர்ந்து ஒலிக்கட்டும். புத்தகத்தை அழகாக வடிவமைத்து பதிப்பித்திருக்கிற பூம்புகார் பதிப்பகத்தின் ராஜா சுந்தர் சிங் மற்றும் சாம் பிரசாத் அவர்களையும் நன்றியுடன் வரவேற்கிறேன். உள்ளாட்சியிலும் முதல்வர் தளபதியின் நல்லாட்சியை மலரச் செய்திருக்கும் கழகத்தின் செயல் வீரர்கள், அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், சார்பு அணிகளின் அமைப்பாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நகர ஒன்றிய செயலாளர்கள், நிர்வாகிகள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் பெருமையோடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பதவி ஏற்று 9 மாதங்களில் நாடு புகழும் மக்கள் கொண்டாடும் முதலமைச்சராக, அதே நேரத்தில் உங்களில் நானும் ஒருவன் என்று மக்களின் உணர்வுகளை மதிக்கும் தலைவராக, அவர்கள் கேட்கும் முன்பே மக்களின் தேவையறிந்து செயலாற்றும் தளபதி அவர்கள் இன்று தன் சுயசரிதையின் முதல் பாகத்தை வெளியிடுகிறார். எப்படி தலைவர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி ஒரு தலைமுறையின் அரசியல் பதிவாக இருந்ததோ அதுபோலவே இதுவும் தான் சுவாசித்த அரசியல் காற்றை இந்த புத்தகத்தின் வழியே உங்களில் ஒரு இளைஞராக நம்முடைய தளபதி அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த புத்தகத்தின் மொழி நடையும் ஒரு இளைஞனின் துள்ளலோடு தன்னை சுற்றியுள்ள அரசியல் ஆசான்களை உள்வாங்கும் ஆச்சரியத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. தான் சந்தித்த மனிதர்கள், தலைவர்கள் தொடங்கி
தலைவரின் செயலாளர் அண்ணன் சண்முகநாதன் செயல்மணி வரை அவர் யாரையும் மறக்கவில்லை. மிசா கைதியாக சிறை செல்லும் வரை நீளும் இந்த புத்தகம் ஒரு அரசியல் ஆவணம். அதே நேரத்தில் தன்னை செதுக்கிக் கொண்ட ஒரு சிற்பியின் கதை. அரசியல் மேடையாகட்டும், மனிதர்களாகட்டும், எல்லாவற்றிலிருந்தும் தான் கற்றுக்கொண்ட பாடங்களை அவர் நம்மோடு இந்த புத்தகத்தின் வழியாக பகிர்ந்து கொள்கிறார். வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்பவனே தலைவனாகிறான். ஒவ்வொரு பக்கத்திலும் தலைவர் கலைஞரை பற்றிய புதிய செய்திகள். நாமும் புத்தகத்தில் ஒருவராகி விடுகிறோம். ஆயிரம் ஆயிரம் கண்கள் இருக்கும் இந்த அரங்கில் இதையெல்லாம் பார்த்து பெரிதுவக்கும் 2 கண்களை தேடுகிறேன். உங்களை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து வாழ்க உன் பணி ஸ்டாலின் என்று கரகரத்த குரலில் கொஞ்சம் அப்பாவை தேடுகிறேன். அவர் இல்லை, ஆனால் இங்கிருக்கும் அவரது உடன்பிறப்புகள் அனைவரது முகத்திலும் அவர்கள் முகத்தில் இருக்கும் பெருமையிலும் பூரிப்பிலும் பொங்கி விழுகிறது அப்பாவின் அன்பு. இந்த மேடை என்பது ஒரு புத்தக வெளியீடு நிகழ்வு மட்டுமில்லை. இந்த நாட்டை மதவாத சக்திகளிடமிருந்து பாதுகாக்கும் தளபதிகளின் அணிவகுப்பு. ஆனால் இந்த மேடை ட்ரெய்லர் மட்டும்தான், இன்னும் படம் வரும். The leaders on the stage are the standing wall protecting secularism, social justice and federalism against hyperpolarization and fascism. I thank our leader, CM MK Stalin, for making this happen. I also welcome all the leaders who are here today for the book launch as a proud sister and a party worker. Thank you. நிகழ்ச்சி மிக்க இந்த தருணத்தில் விழாவில் பங்கேற்றுள்ள விருந்தினர்களுக்கு விழா குழுவின் சார்பில் சிறப்பு செய்ய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு உதயநிதி ஸ்டாலின் will felicitate the guests in the dais. திரு உதயநிதி ஸ்டாலின் will felicitate திரு ராகுல் காந்தி MP, Indian National Congress. திரு உதயநிதி ஸ்டாலின் will felicitate Honorable Chief Minister of Kerala திரு பினராயி விஜயன். திரு உதயநிதி ஸ்டாலின் will felicitate Jammu Kashmir's former Chief Minister திரு Omar Abdullah. திரு உதயநிதி ஸ்டாலின் honors opposition leader of Bihar Legislative Assembly திரு தேஜஸ்வி. மாண்புமிகு அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு செய்கிறார். நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் திரு TR பாலு MP அவர்களுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு செய்கிறார். கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு சத்யராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பூம்புகார் பதிப்பக உரிமையாளர்கள் திரு ராஜா சுந்தர் சிங் மற்றும் திரு ஷாம் பிரசாத் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம். நன்றி. இதோ நாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த அந்த நிமிடங்கள் நிகழப் போகின்றன. தமிழ்நாட்டின் புதிய விடியலை உருவாக்கிய திராவிட சூரியன்
கழக தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் தன் வரலாற்று நூலினை வெளியிட இந்திய மக்களின் குரலை எதிரொலிக்கும் மரியாதைக்கு உரிய திரு ராகுல் காந்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நூலை பெற்றுக்கொள்ள கழகத்தின் பொதுச் செயலாளரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருமான திரு துரைமுருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். We wholeheartedly welcome Thiru Rahul Gandhi, who always have allowed to Tamil Nadu to release the one among us, Ungalil Oruvan, the autobiography of our Honorable Tamil Nadu Chief Minister. உங்களில் ஒருவன் முதல் பாகம் தன் வரலாற்று நூல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த இனிய தருணத்தில் மானமிகு என்று தன்னை அழைப்பதில் எப்போதும் பெருமை கொள்ளும் பகுத்தறிவாளர், வார்த்தைகளுக்கு அரிதாரம் பூசாத திரையுலக கலைஞர் திரு சத்யராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். தலைமை தாங்கும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் முன்னிலை வகிக்கும் அண்ணன், வயசு இது கரெக்டாக தெரியல, இருந்தாலும் அண்ணன் கூப்பிட்டேன், வயசு கம்மியாக இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ணன் டிஆர் பால் அவர்களே, மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல்ஜி அவர்களே, I want to say few words in English. My English is very bad, even though I want to appreciate Rahulji because he gave a tremendous voice for our Tamil people in Parliament. He simply roared like a lion. Uday, correct? Thank you. Because once a person who read Periyar's social justice and Karl Marx's economical justice, he becomes a real human being. Because basically we are all biologically Homo sapiens, that's all. If we want to become a human being, we need humanity in our heart. That will come only if you read Periyar's social justice and Karl Marx's economic justice. Dear Rahulji, in our Dravidian model, especially in Dravida Munnetra Kalagam, we used to call everybody Anna Thambi. So I want to call you my Thambi. Thambi Rahulji,
Anna Stalin, Thambi Rahul. That's all. Because this is our Dravidian model culture. I think what I said you understand, I think. This is okay, fine. I am very happy. மரியாதைக்குரிய கேரளா சிஎம் பினராயி விஜயன் சொல்றதை விட காம்ரேட் தோழர் பினராயி விஜயன் அவர்கள், நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அங்க நிறைய கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டு எங்க சிஎம் பினராயி விஜயனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க. நான் சொல்றது 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதான் மைண்ட்ல வச்சுங்க. கிடைக்கலையேன்னு ரொம்ப ஆதங்கமா இருக்குது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பிடிக்காதவங்க எப்படி 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அப்படின்னா பினராயி விஜயனை நீங்க பேசாம தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்களேன் அப்படின்னா, ஐயோ அவரை தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இப்படி ஒரு சிஎம் உங்களுக்கு கிடைக்க மாட்டாரே, நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை விட பெஸ்ட் சிஎம் கேரளா கிடைக்காத, நாங்க தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டோம். இப்ப தேவையில்லை, நம்ம தளபதி இருக்காரு. போட்டி யாரு சிறந்த முதலமைச்சர் அப்படிங்கிறதுல போட்டி போடுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சிஎம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ் அவர்கள், பீகார், 32 வயசு தான் ஆகுது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் பீகார் வந்து அவர் தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். 100 பிரபலமானவர்கள் இந்தியாவில் வந்து அவர் இருக்காரு, தேஜஸ்வி யாதவ் இருக்காரு. கிரிக்கெட் பிளேயர்னு கேள்விப்பட்டேன். சார் யுவர் கிரிக்கெட் பிளேயர், ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷன் ஒன்லி சிக்ஸர் அண்ட் பவுண்டரி. டன். ஓகே. தென் மரியாதைக்குரிய உமர் அப்துல்லா அவர்கள், ஒரு போராட்ட குணம், காஷ்மீர்லேருந்து வந்தாலே அந்த சுயமரியாதை, தன்மானம், போராட்ட குணம் எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற வந்த உமர் அப்துல்லா அவர்களை நான் வரவேற்கிறேன். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள், நல்ல வேலை என்ன முதல்ல இல்லாட்டி அவர் எல்லாம் நல்ல பாயிண்ட் பேசிட்டாரு, நான் எழுதி அவ்வளவு அருமையா பேசுற அவர்கள், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தோழர் கனிமொழி அவர்கள், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மேடையில் நானும் அமர்ந்திருப்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. தளபதி அவர்கள் வந்து இந்த உங்களில் ஒருவன் புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னார். பொதுவாக நான் கொஞ்சம் படிக்காமையே வந்து ஓபி அடிச்சிருவேன். ஆனால் அதை படிக்க ஆரம்பிச்சேன்னா முதல் பக்கம் படித்தோடனே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி நம்ம குறிப்பெழுத வச்சுட்டு நல்லா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வர்றாங்க, இந்தியா ஒன்றிய முழுக்க இருந்து, நம்ம ஒழுங்காக பேசணுன்ட்டு குறிப்பெழுத ஆரம்பித்தா அது போயிட்டே இருக்குது. பக்கத்துக்கு பக்கம் நான் ரவுண்டு போடுறேன், டிக் பண்ணுறேன், அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்னுடைய ஆர்வத்தின் காரணமாக பேசிகிட்டே இருந்தேன்னா டைம் ஆச்சுன்னா யாராச்சும் வந்து பின்னாடி சட்டையை பிடிச்சி எடுத்துருங்க, போதுப்பா உட்காரு, நிறையா பேர் பேச வேண்டியிருக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஓப்பனிங் அந்த சொன்னார் பாருங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான், அங்கே வந்து தலைவர் கலைஞருடைய முகம் தெரிஞ்சுன்னு சொன்னார். எவ்வளோ ஒரு டச்சிங்கான மூமெண்ட்டு. அப்படி ஒரு தலைவர் வந்து அமையவே மாட்டார். எனக்கு இன்னும் சொல்ல போனால், நம்ம இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட எனக்கு கலைஞர் கூட தான் நெருக்கமான பழக்கம். ஏன்னா 2 படம் அவர் வசனத்தில் நடிச்சிருந்தேன், பாலைவன ரோஜாக்கள், மண்ணின் மைத்தன், செல்வம் சார் இருக்காரு. அப்படி ஒரு, அதாவது எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்பாவை வந்து பசங்க கிரேட்டாக நினைப்பாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம அப்பா இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் காண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவருடைய தந்தை ஒரு தலைவனாகவே இருந்திருக்கிறார். தந்தை ஒரு தலைவன், நல்ல டைட்டில் இல்லை படத்துக்கு கூட, தந்தை ஒரு தலைவன். அதே ஒவ்வொரு நினைவும் அவர் எழுதும் போது அதில் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. பராசக்தி ரிலீஸ் ஆனப்போ நடிகர் தலம் சிவாஜி அவர்கள் பேர் வந்து அதில் குணசேகரன் தான். ஊருக்கு ஒரு குணசேகரன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபு சார் வந்திருக்காரு, அந்த குணசேகரன்களில் நானும் ஒருவன். 1952 தான் பராசக்தி படம் வந்தது. ஆனால் பராசக்தி படத்தை நான் 1970 தான் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா நான் பிறந்தது 1954. இடையில அந்த படத்தை ஒரு 8 வருஷம் தடை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த படம் 100 நாள் ஓடிச்சு. அதனுடைய வசனம் எல்லாம் வந்து ஒரு ரெக்கார்டை மனப்பாடம் பண்ணி, காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பண்ணாக அப்படின்னு வசனம் பேசி, அதாவது பராசக்தி வசனத்தை மனப்பாடமாக பேசி காட்டுறது வந்து அது ஒரு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில் பேசி காட்டுறதுங்க வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். அப்படி சிஎம் பிறந்ததே 53 தான் பிறந்திருக்காரு. நல்ல இனிமையான நினைவுகள் எழுதியிருக்காரு பாருங்க. முதல்ல வந்து கலைஞர் அவருக்கு பெரியாருடைய பெயரையும் அண்ணாவுடைய பெயரையும் சேர்ந்து ஐயா துரைன்னு வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் அவர் பிறந்தப்போ கரெக்டாக இப்போ ரஷ்யாவில் புரட்சி பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள்
பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பேர் வச்சிருக்காரு. 5 மாச குழந்தையா இருக்கையில கொண்டு போய் கலைஞர் அவர்கள் சிறையில் இருந்திருக்காங்க. சிறையில் கொண்டு போய் 5 மாச குழந்தையா இருக்கையில காட்டியிருக்காரு. ஒரு தலைவன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்தப்பவும் ஜெயிலில் இருக்காரு, உதயநிதி பிறந்தப்பவும் ஜெயிலில் இருக்கிறார். இப்படி ஒரு தலைவன் எங்க நம்ம சில சில பத்திரிகை லாபி தொடர்ந்து நம்ம திராவிட இயக்க தலைவர்களை பலவிதமா மட்டம் தட்டி இருக்காங்க. இப்படி ஒரு தியாகம் உள்ள ஒரு தலைவன் யாருக்கு கிடைப்பான்? யோசிச்சு பாருங்க. பையன் பிறக்கிறப்பவும் ஜெயில்ல, பேரன் பிறக்கிறப்பவும் ஜெயில்ல. அதாவது இதெல்லாம் சொல்லிட்டு ஒவ்வொன்று. அப்புறம் இது அங்க டால்மியாபுரம் போராட்டத்தில் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்திருக்காரு. அப்போ ரயில் உங்க மேல ஏறுனா என்ன நடக்கும் தெரியுமான்னு கேட்கிறாரு போலீஸ் ஆபீசர். அவர் கலைஞர் பதில் சொல்றாரு, ரயில் எங்கள் மீது ஏறினால் உடையும் எலும்பு சத்தம் டெல்லிக்கு கேட்கும் அப்படிங்கிறாரு. என்ன தைரியங்க! ரியல் ஹீரோ இன் லைஃப்னா அது கலைஞர் தான். 6 மாத கடுங்காவல் என்று கவலைப்படாமல் அங்க ஜெயில போய் பகுத்தறிவை பரப்பியிருக்காரு. உள்ள ஜெயிலில் இருக்கும்போது 6 மாத கடுங்காவல்னு கவலைப்படாம பட்டிமன்றம், பேச்சு போட்டி, நாடகம், சிறையை சீர்திருத்தம் செய்வது கடமை தவறாத மாவீரர் அப்படி இருந்திருக்காரு. அதாவது சிறைச்சாலையும் ஒண்ணுதான், சட்டசபையும் ஒண்ணுதான். அவரை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே ஒரு தயங்காத ஒரு மனுஷன் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இந்த உங்களில் ஒருவன் படுக்கையில நான் இவர் என்ன சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் அவர் வரலாறு எழுதுறாரா, தலைவர் கலைஞருடைய வரலாறு எழுதுறாரான்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு கலைஞரை பத்தியே எழுதிக்கிட்டு வர்றாரு. பின்னாடி வந்துதான் அவரது உள்ள வருது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தியாக தலைவனுக்கு மகனா பிறந்து, அது எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்ச விஷயம். அஞ்சுகம் அம்மையார் அவர் ஸ்டாலின் வராதாமா, தாலின் தான் கூப்பிடுவாரு. பொதுவாக நம்ம ஊர் பெரியவங்களுக்கு இந்த இஸ்ஸு வராது, ஜா ஷா ஹா இஸ்ஸு அதெல்லாம் வராது. அதனால் ஸ்டாலின்னு கூப்பிட மாட்டாங்க. அது படிக்கிறதுக்கே ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. ஒரு ட்ரையா இல்லாமல் ரொம்ப கலகலப்பாக படிக்க சிரிக்க முடியுது, உணர்ச்சி வசப்பட முடியுது, ரசிக்க முடியுது. அப்புறம் நான் திருக்குவளை வீட்டை பற்றி எழுதியிருக்காங்க, ரத்தத்தாலும் உணர்வாலும் கட்டப்பட்டது அப்படின்னு. நிச்சயமாக நான் அந்த பக்கம் போகும்போது அந்த திருக்குவளை அந்த வீட்டை போய் நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவ்வளவு உணர்ச்சி பொங்க அந்த வீட்டை பற்றி எழுதியிருக்காங்க. அப்பவுமே நம்ம நேட்டிவ் பிளேஸில் இருக்கிற ஒரு வீட்டு மேலே நம்மளுக்கு அப்படி ஒரு பாசம் இருக்கும். அதே மாதிரி தாத்தா முத்துவேல் அவர்களை பற்றி எழுதியிருக்காங்க. புலவர், பாடுவார், வைத்தியம் தெரியும், விவசாய வேலை தெரியும், சமஸ்கிருதம் நல்லா தெரியும்னு எழுதியிருக்காங்க. பேசாமல் ஒரு மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து டாக்டர் ஆகிருக்கலாம். ஏன்னா அப்போல்லாம் மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் சேர முறைன்னு ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க. ஏன்? அதுக்கு தான். மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் சமஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியுமாமா. ஏன் அப்படின்னா நம்மெல்லாம் யாரும் சேரக்கூடாது. சிம்பிளாக தான். எவ்வளவு நேக்கா அடிக்கிறாங்க பாருங்க. அதை அடித்து உடைச்சது நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சமஸ்கிருதம் மெடிக்கல் காலேஜ் மருத்துவ படிப்புக்கு சமஸ்கிருதம் தேவையில்லைங்கிற சொல்லி அதை தூக்குனது அதுதான். இப்படிப்பட்ட வரலாறுகள் இருந்த ஒரு மாபெரும் இயக்கம் இது. அதே மாதிரி கோபாலபுரம் வீட்டை பற்றி எழுதியிருக்காங்க. நிரந்தர அரசபை, திராவிட இயக்கத்தின் திருச்சபை, திரையுலக கலைஞர்களுக்கு கலைச்சபை. அந்த கலைச்சபையிலே நானும் ஒரு அங்கத்தினர். என்ன பாலைவன ரோஜாக்கள் செல்வம் சார் இருக்காரு. ஆல்மோஸ்ட் நம்ம கோபாலபுரத்தில் தான் சுற்றி அவர் நம்ம ஐயா மாறான் அவர்களுடைய வீடு தான் என் வீடு. என் வீடு எல்லாம் கலைஞர் வீட்டு கார் ஷெட்லேருந்து எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். எல்லாம் எல்லாம் மொத்த லொக்கேஷன் கோபாலபுரத்துலேயே சுற்றி எடுத்து அது ஒரு பசுமையான நினைவு. அப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி கலைஞர் திருமணத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அது தயாளம்மாவுக்கு அவருக்கு திருமணம் நடந்துட்டு இருக்குது. அந்த வழியாக இந்திய எதிர்ப்பு ஊர்வலம் போயிருக்கு. ஒரு தலைமை இப்படி எல்லாமே அங்கே இருக்க முடியும்? கல்யாணத்துலேருந்து அப்படியே கிளம்பி இந்திய எதிர்ப்பு ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் நீங்கள் புத்தகம் படிக்கல தெரியும். அங்கே போனால் இங்கே திருமண வீட்டில் மங்கள இசை வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் தலைவர் கலைஞர் பெரியார் வாழ்க, தமிழ் வாழ்க, இந்தி வீழ்கன்னு அங்கே போய் சவுண்ட் விட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ரஷ்யாவில் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் ரஷ்யாவில் இருக்கிற ஸ்டாலினுக்கு நம்ம ஸ்டாலினுக்கு ஒரு கொத்துமை பாருங்க. ரஷ்யாவில் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் ஆட்சியிலிருந்து மதம் விலக்கப்பட்டது. அந்த ஸ்டாலினும் அப்படித்தான் இருந்திருக்காரு, இந்த ஸ்டாலினும் அப்படித்தான் இருந்திருக்காரு. அவரும் ஒரு இரும்பு மனிதர், இவரும் ஒரு இரும்பு மனிதராக இருந்திருக்காரு. அவருடைய ஸ்டாலினுங்கிற பேருக்கு ஸ்கூலில் இடம் கிடைக்கலன்னு போட்டிருக்காரு. அந்த பேருக்கே இடம் கிடைக்கல. அதுக்காக பேரை மாற்றிக்க முடியாது, எனக்கு ஸ்கூலை வேண்டாம் மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்கூலில் படிக்கிற காலத்திலேயே அந்த ஸ்கூல் வாசல் வரைக்கும் பஸ்ஸு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு.
நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தப்போ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. மேடை நாகரிகம் கருதி அதையெல்லாம் இங்கே பேச முடியாது. சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருக்கிறேன். ஆனால் அவர் அண்ணாவினுடைய முக்கியமான விஷயமே மக்களிடம் செல், மக்களோடு வாழ். அதுதான். அதை தவறாமல் கடைப்பிடிச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் ஒவ்வொரு விஷயம் அவர் முரசே முழங்குன்னு ஒரு நாடகம் போட்டிருக்காரு. அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மேடையில் தரையில் உட்காந்து பார்த்துருக்காரு. இவர் சேரில் உட்காருங்கன்னு இல்லை பின்னாடி இருக்கிறவனுங்கெல்லாம் மறைக்கும், நான் தரையிலே உட்காந்துக்கிறேன்னு சொல்லி முரசே முழங்குற நாடகத்தை பார்த்துருக்காரு. அதே மாதிரி அப்போ தலைவர் சிஎம்மாக இருக்கையிலேயே இளைஞர் அணி கூட்டங்கள் நடக்கிறதுனா பணம் வசூல் பண்ணி தான் நடத்தியிருக்காரு. அதுக்கு நாரோடி மன்னன் படத்தை எடுத்து மார்னிங் ஷோ போட்டிருக்காரு ராம் தியேட்டரில். உடனே நேராக எம்ஜிஆர் சார் ஃபோன் பண்ணி, நீ யாரை கேட்டு நாரோடி மன்னன் கடத்து கொண்டு போய் மார்னிங் ஷோ போட்ட அப்படின்னு சண்டை போட்டிருக்காரு இவர் கூட. இதெல்லாம் இப்படி ஒரு சுவையான நிகழ்ச்சி. சாருன்னு கூப்பிட்டார். மக்கள் தரம் வந்தோடனே வாங்க சார் அப்படின்ட்டு இருக்காரு. நேராக போய் தலைவர் கலைஞர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு வாத்தியார், என்ன உங்கள் மகன் என்ன சார் போட்டு கூப்பிட்றான் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி, அதை என்னால் அனுபவித்து பார்க்க முடியுது. சிவாஜி சார் அப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சுருப்பார் போல இருக்கு. அதை 2 கையிலையும் பிடிச்சிட்டு, என்ன தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி இருக்குது உன் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு பிடிச்சி ஆட்டுவாராமா. அவர் எப்படி ஆட்டுவார்னு எனக்கு தெரியும். அவர் கூட ஒரு வில்லனா ஒரு படத்தில் நடித்த சிரஞ்சீவின்னு ஒரு படத்தினுடைய பேர் சிரஞ்சீவி. அதில் ஒரு சின்ன வில்லன் கேரக்டரு. அங்கே கப்பல்லையே ஷூட்டிங் நடந்தது தலைவா அந்த படம். அதில் நான் வில்லன். அப்போ இதே மாதிரி தாடி வச்சுருந்தேன். ஏதோ வைரத்தையெல்லாம் ஒழிச்சு வச்சுருவேன். சிவாஜி சார் அண்ணன் இப்படி பிடிச்சி வைரங்களையெல்லாம் எங்கடா வச்சுருக்கேன்னு ஆட்டினாரு. கண்ணில் இருந்து பொல 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 பொலன்னு தள்ளி பிடிச்சி ஒரிஜினல் தாடி தான். அப்புறம் அப்படியே தண்ணி ஒழிச்சு, ஏன்டா வலிக்குதா அப்படின்னு. இல்லைப்பா நல்லா குழுன்னு ஜில்லு இருக்குது. அவர் எவ்வளோ கெட்டியாக அந்த அவர் முடியை பிடிச்சி ஆட்டியிருப்பேன். என்னால் அதை விஷுவல் பண்ணி பார்க்க முடியுது. அது மாதிரி 25 நாட்கள் நான் தீவிர எம்ஜிஆர் ரசிகன். 25 நாட்கள் எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒரே வேனில் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. நான் நினைக்கிறேன் அவர் கூட அதே படத்தில் நடித்த சரோஜதேவி மேடம், ஜெயலலிதா மேடம் கூட 25 நாள் சேர்ந்தா அப்படி சுற்றி இருக்க மாட்டாங்க. இல்லை, அப்போ எல்லாரும் பிஸியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. இல்லை அப்போ காலையில் ஒரு ஷூட்டிங், சாயந்தரம் ஒரு ஷூட்டிங்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், டைரக்டர் சங்கர் சார் சொல்லியிருக்கிறாரு, 9 to 1 ஆலயமணி சிவாஜி சாரை வச்சு டைரக்ட் பண்ணுவார், 2 to 9 பணத்தோட்டம் எம்ஜிஆர் சாரை வச்சு டைரக்ட் பண்ணுவார், அடுத்த நாள் ஜெமினி சார் படத்துக்கு போயிடுவார். அப்போ என்னென்னா ஒரு 3-4 நாள் இவங்க எம்ஜிஆர் சாரோட நடிச்சிருந்தா 4 நாள் சிவாஜி சார் கூட நடிப்பாங்க, அப்புறம் ஜெய்சங்கர் சார் கூட. அப்படித்தான் இருந்திருக்கு. 25 நாள் சேர்ந்தா அப்படி அப்போ ஒரு ஷெட்யூலே போட மாட்டாங்க. அப்போ 25 நாளில் ஒரு படத்தையே எடுத்து முடிச்சிருப்பாங்க. என்ன 9 படம் 10 படம் நடிச்சிட்டு இருந்தது. அதனால் தலைவர் கூட மக்கள் தலைவத்துக்கு கூட அவருடைய கதாநாயகிகளை விட அதிகமாக சேர்ந்தாப்படி இருந்தது. அநேகமாக கொஞ்சம் ஜாலியாக பேசினது நல்லா இருக்கு. ஸ்டாலின் சாராக இருப்பார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புகாரி ஹோட்டலில் போய் ஹிந்தி சாங் கேட்டது. அப்போ ஆராதனா வந்த பீரியடில் பயங்கர ஹிந்தி கிரேஸு. அப்போ இவர் மட்டும் தமிழ் பாட்டு கேட்பார், மற்றவங்கெல்லாம் சுற்றி வரக்கிறவங்கெல்லாம் ஹிந்தி பாட்டு கேட்குறது. அப்போ ராஜேஷ் கண்ணா, அமிதாப் பச்சனோட பீரியடு. அதே மாதிரி கலைஞர் அவர்கள், அது பெரியார் படத்துலேயே இருக்குது, பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுக்க முடியாதுங்கய்யா, அவர் எந்த அரசாங்க பதவியிலையும் இல்லைன்னு சொன்னப்போ காந்தி எந்த அரசு பணியில் இருந்தார் அப்படின்னு கேட்டு பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுக்க வச்சவர் கலைஞர் அவர்கள். திருமணத்துக்கு போனப்போ, திருமண நிகழ்வுக்கு போனப்போ மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டாங்களாமே அம்மா வீட்டில். மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டு, என்ன வேலை பார்க்குறாரு, அரசியல் வேலை பார்க்குறாரு, மக்கள் வேலையை பார்க்குறாரு, மக்களுக்கு தொண்டு செய்கிறாரு, வேற என்ன செய்ய முடியும். அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். அப்புறம் மிசா பீரியட் நினைவுகளை பற்றி எழுதுறாரு பாருங்க. கிரீடத்தை பற்றி கவலைப்படுபவர் அல்ல, தலையை பற்றி கவலைப்படுபவன். கலைஞர் சொல்றாரு, கிரீடம் தான் அமைச்சரவை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலை. எப்படிப்பட்ட ஒரு தலைவன் பாருங்க. அமைச்சரவை ஒரு கிரீடம் தான், எந்த நேரத்தில் கழட்டி வச்சிடலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தலை, அதுதான் முக்கியம். கிரீடம் தலை இருந்தால்தான் கிரீடம். அந்த அளவுக்கு ஒரு பற்று கொண்டவர். அப்புறம் மிசால யாரை கைது பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு டென்ஷனான சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது. ஐயா கலைஞர் அவர்களை கைது பண்ணுறாப்புங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கல. நேராக நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு பாருங்க, அதுதான் ஒரு தலைவன். ஒரு தலைவனே தொண்டனாக இருக்கிறதும் ஒரு தொண்டனே தலைவனாக இருக்கிறதும் அது கலைஞர் தான். தன் மகன் ஸ்டாலின் சிறைக்கு செல்கிறான் என்ற துளி வருத்தம் இல்லை. திமுகவின் தொண்டர்கள், அவர்கள் வீட்டு பிள்ளைகள் சிறை செல்வதை போல ஸ்டாலினும் செல்கிறான். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான்.
ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் சிறை செல்ற மாதிரி என் பையன் ஜெயிலுக்கு போறான். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ள ஒரு தலைவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே முடியாதுங்க. அப்புறம் இந்த மிசா காலகட்டத்தில் உள்ள என்ட்ராகிறத பற்றி எழுதுறாரு. அதேமாதிரி 2வது பாகம் ரொம்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதை மட்டுமே படமாக எடுக்கலாம். மிசா பீரியடை மட்டுமே ஒரு படமாக எடுக்கலாம். ஏன்னா காந்தியை கோட்ஸே சுட்டது 9 hours to ராமா அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. வெறும் அந்த ப்ரிப்ரேஷன் டு கில் அப்படிங்கிறது மட்டும்தான் படம். அது மாதிரி இந்த மிசா பற்றி மட்டும் படம் எடுக்கலாம். 2வது பாகம் வந்தோடனே எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகனாகிய நான், எம்ஜிஆர் ரசிகனாகிய ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துகிறேன். நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். என்னடா சட்டசபை முடிஞ்சிருச்சு, உள்ளாட்சி முடிஞ்சிருச்சு, இப்போ போய் வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. 2023 அதுக்காக சொல்றேன். இந்த மேடை 2023 அந்த மேடையில் அமர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வடக்கே வலுவாய் நின்ற சோசியலிச இயக்கங்களின் வழித்தோன்றல் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரும் பீகார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திரு தேஜஸ்வி அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். We proudly welcome the future of North Indian Socialist Parties, Honorable திரு தேஜஸ்வி to deliver his special address. அவரது உரையை மொழிபெயர்க்க பேராசிரியர் திரு அப்துல்லா கான் அவர்களை அழைக்கிறோம். Respected Thiru M.K. Stalin, CM Tamil Nadu, respected Thiru Rahul Gandhi ji, respected Thiru Pinarayi Vijayan ji, Honorable CM of Kerala, respected Shri Omar Abdullah ji, former CM of Jammu and Kashmir, respected Thiru T.R. Balu ji, Member of Parliament, respected Tirumati Kani Moji Karunanidhi ji, Member of Parliament, respected Thiru Durai Murugan ji, respected Thiru Viramuttu ji, respected Thiru Satyaraj ji, media friends, brothers and sisters. It is a great pleasure for me to be present on this happy and important occasion. Every era throws up important leaders and history remembers them in different ways. Thiru M.K. Stalin indeed is part of the great tradition. I am grateful for the changes and continuities he embodies in this great state. We all look with hope at the state of Tamil Nadu for its advances in the arena of social justice, democratic participation, equity, and the fierce self-confidence of the people as well as the current leadership. பெரும் மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்களே, மதிப்புக்குரிய திரு ராகுல் காந்திஜி அவர்களே, மதிப்புக்குரிய பினராயி விஜயன் கேரள மாநிலத்துடைய முதல்வர் அவர்களே, மதிப்புக்குரிய உமர் அப்துல்லா முன்னாள் முதலமைச்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவர்களே, மதிப்புக்குரிய திரு T.R. பாலு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மதிப்புக்குரிய திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர், மதிப்புக்குரிய திரு துரைமுருகன் அவர்களே, மதிப்புக்குரிய திரு வைரமுத்து அவர்களே, மதிப்புக்குரிய சத்யராஜ் அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு இனிமையாக இருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இங்கே இருப்பதற்காக. ஒவ்வொரு காலகட்டத்திலும் வித்தியாசமான சரித்திரம் படைத்தவர்கள் வருகிறார்கள். அந்த வகையிலேயே நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கே அதிகபட்சமான இந்த ட்ரெடிஷன் என்று சொல்லக்கூடிய பாரம்பரியத்தை வைத்துக்கொண்டு இங்கே நடத்தி கொண்டு வருகிறதை நான் பாராட்டுகின்றேன். மேலும் தமிழ்நாடை நாங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சமூக நீதி, நியாயம், நீதி, ஒற்றுமை மற்ற எல்லா எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றது. இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனை நான் மிகவும் இங்கே பார்த்து ரசிக்கின்றேன். I learn every day from the proud citizen of the state as to how to exercise one's constitutional rights and duties and pave way
for an exclusive and progressive society. Tamil Nadu has been exemplary state in so many ways that it is difficult to list all such instances. However, I will say that Tamil Nadu leaders such as Rajaji, Periyar Ramaswamy, C.N. Anudurai, M. Karunanidhi have had an impact on many pan-Indian progressive movements of youth, students, and working masses. With their ideas and leadership, they not only inspired people, but also gave them conceptual tools to understand their circumstances and struggle against what was unjust and inequitable. Of late, the ideas of development and leadership have been discussed in very narrow terms, but we have learned from Tamil Nadu how to expand the horizon of what it means to be model citizen on a modern state. It includes equality, equity, and justice. It empowers dejected, deprived, and oppressed section of the society. It includes roti, kapra or makan, food, clothes, and housing. It includes sarak, bijli or pani, road, electricity, and water. It includes degree, naukri, and Wi-Fi, employment, education, and access to information. It definitely includes all of these elements, but its self-respect and empowerment is missing, then these things are not meaningful. Yes, everybody should have access to them, but nobody should think they are the be-all and end-all of politics. Politics most definitely is about all of these things, but it is also about self-respect, about confidence, about asserting one's place in society. In all of these aspects, we have learned immensely from the progressive and confident people of the state, as well as generation of strong and confident leadership, of which Thalaivar Stalin is sharing example. My father, Sri Lalu Prasad ji, was greatly inspired by the social justice movement of Tamil Nadu and carried the same spirit in our state of Bihar. Although you all know that, including my father, leaders who fought for social justice and equality suffered a lot of suffering immensely even now. As people say, one of the reasons which makes people like my father and several others suffers is because of the fact important independent institutions are compromised and pressurized to function for political ends. Particularly, the collegium-based judiciary absolutely lacks comprehensive social representation and diversity. I know several parties which carry the flag of social justice are keen to fight for reservation in judiciary, but it is time to come on street and make sure that it happens soon. Biographers play an important role in recording the life of leaders which serve as a record of their times too. Autobiographies are even more crucial when we learn and close hands the ingredients that go into the making of great leaders and how they shape their times. Honorable CM M.K. Stalin has continued this reflective tradition of Indian leaders and has taken out time to record his impressions. It is important in this time to learn about the thought process of leaders like Thalaivar Stalin and to really imbibe their philosophy and ideas today. More so than ever, it seems to be the time of image building where leaders are mostly focused on media events and brand building. In contrast, Thalaivar Stalin offers a window to reader, to the people, to really understand him as a person, as an individual. He reaches out the people through his words. He is speaking freely and honestly to his contemporaries and young people to make them understand his motivations and his ways of doing work. It is a unique way of communicating with the people, of making them a part of one's own story. It is not personal endeavor,
The book says a lot about society and the times we are living through. It is in this way, it is also a collective endeavor. People must read it to know about the person behind the words, as well as to see it has a historical record, as a critical reflection on the times that we are living through. Anyone who is in politics and public life today has hard task before them. The task is to make people understand that they are not merely just subjects, but citizens who needs to think and act if they don't like anything. If they want to change something in society, they need to question and work towards changing their circumstances. It will require not only cleverness, but a deeper understanding of the society and how it's structured. It is through understanding the questioning that change can come. Engaging with this important book could be one of the ways in which people of this great state can come to communicate with the political leadership. Thalaivar Stalin knows the pulse of the people, the pulse of the society. He answers questions that people have in their minds. To read this book means to understand his vision, his politics. I would urge everyone to read it and engage with it critically. It is aptly titled One Among You. I congratulate the CM for carrying forward the rich legacy of Tamil Nadu politics of social justice and social transformation, and to have taken the important task of writing his memories of the grand contribution of his family and party to nation building. I hope that this book will be widely read, discussed, and commented upon. I read it with much interest and have learned a lot of it about the history, culture, and the politics of the great state. It is a wonderful, critical, and timely contribution to the conversation we are having about politics in contemporary India. The trajectory of Dravidian politics and its commitment of social justice and equality makes everybody proud. Tamil Nadu has the highest proportion of reservation, and it occupies highest position in all human development indicators, thus shattering several myths relating to the reservation, etc. We must seize this movement to declare unitedly that we shall struggle to ensure caste-based census immediately and revisit the ceiling of reservation myth, accordingly on the lines of Tamil Nadu. Finally, I take this opportunity to appeal you all that as a nation and as people of this great land, we are witnessing gruesome attacks on the constitutional values of freedom, equality, and justice, more so on social justice. We must understand that while recording these attacks, history shall name the perpetrators, but it shall also not spare us if we do not fight, resist collectively. Let us go back from here with this solemn resolve and pledge. Thank you very much. Jai Hind. We wholeheartedly thanking you for your special address, sir. இலக்கிய உலகத்தில் அரை நூற்றாண்டாக சிகரத்தில் வீற்றிருக்கும் திரு கவி பேரரசு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வணக்கம். இது பெரிய மேடை மற்றும் அரிய மேடை. ஒரு மேடை பெருமை உருவது அலங்காரத்தால் அல்ல, நீள அகலங்களால் அல்ல. ஒரு மேடையின் பெருமை என்பது அதன் உள்ளடக்கம் மற்றும் உரையாற்றும் பெருமக்கள். இந்த மேடையை பார்க்கிறேன், வியந்து நிற்கிறேன். இது கிடைத்தற்கரிய மேடை. யார் யார்
அமர்ந்திருக்கிற ஆளுமைகள் என்று பார்த்தால் இந்தியா தன் புருவங்களை உயர்த்தி பார்க்கும். இந்தியாவின் தேசிய நட்சத்திரம் ராகுல் காந்தி அவர்கள், கேரளத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர்கள், இளம் தலைவர் தேஜஸ்வி அவர்கள், அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் TR பாலு அவர்கள், கனிமொழி கருணாநிதி அவர்கள், என் இனிய சகோதரர் சத்யராஜ் அவர்கள், இத்தனை பெருமக்களால் இந்த மேடை உயர்ந்து நிற்கிறது. இந்த மேடை, இவ்வளவு பெரிய மேடையில் எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர், முன்னேறும் சூரியன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் எழுதிய சுயசரிதையை தேசிய அடையாளங்களோடு வெளியிடுகிறார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், இந்த மாநிலத்தின் கதை, ஆனால் தேசிய அடையாளத்தோடு வெளியிடுகிறார். இத்தனை பெருமக்களை ஒன்று திரட்டி, நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே, குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படைத்தோம், உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கடும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம் என்று ஒரு மகாகவியன் சொன்னது மாதிரி, நிலாக்களையும் நட்சத்திரங்களையும் ஒரு மேடையில் கூட்டி வைத்திருக்கிறார். எப்படி இந்த ஆளுமை இவருக்கு எப்படி ஏற்பட்டது? இந்த சிந்தனை எப்படி முளைத்தது? இன்று நேற்று வந்த சிந்தனையா? இல்லை. இந்த நூலை படித்தால் எனது இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நூலை வாசியுங்கள். இந்த நூலை முழுக்க வாசிக்க முடியவில்லை என்றாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியிருக்கும் அந்த முன்னுரையை மட்டும் மனப்பாடம் செய்து தமிழ்நாட்டு பேச்சாளர்கள் மேடைகளில் ஒப்புவியுங்கள். இந்த விஷயம் சாதாரணமாக ஒரு நாளில் தோன்றியதல்ல. 1970 பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை ஒரு இளைஞன் கொண்டாடுகிறார். அந்த மேடைக்கு யார் யார் வர வேண்டும் என்று அந்த இளைஞன் தீர்மானிக்கிறார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர், ஆந்திராவின் முதலமைச்சர் பிரம்மானந்த ரெட்டி, புதுச்சேரியின் முதலமைச்சர் ஃபாரூக், இந்த 3 பேரையும் ஒன்று கூட்டி ஒரு மேடையில் 3 முதலமைச்சர்களை மொத்தமாக்கி அந்த 17 வயது இளைஞன் விழா நடத்தினார். அந்த 17 வயது இளைஞனுக்கு பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இதே முதலமைச்சர். இவருக்கு பிறவி குணம் செயல்படுவது, சிந்திப்பது, விரிந்து உரையாடுவது, களம் காண்பது என்பதெல்லாம் அவருக்கு பிறந்த குணம், உதிரத்தில் ஊறிய குணம். அண்ணா, பெரியார், கலைஞர் என்ற 3 பேருடைய ஆளுமைகளையும் தனக்குள் வாங்கி நடைபோட வேண்டும் என்ற வேகம் அவருக்கு இருக்கிறது. போதிக்க பிறந்த காலம் முடிந்து சாதிக்க பிறந்த யுகத்துக்கு இந்த 69ஆம் வயதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எட்டு வைக்கிறார். கடந்த 9 மாதங்களில் தமிழ்நாட்டை இந்த இந்தியாவே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படி சாதனைகள் ஒன்றா இரண்டா? அந்த சாதனைகளை சொல்வதற்கு நான் கலைஞரின் ஓமையைத்தான் கடன் வாங்க வேண்டியிருக்கும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் சாதனைகளை சொல்ல வேண்டும் என்றால் 1000 நாவு படைத்த ஆதிசேஷன் கூட கம்பனிடம் ஒரு நாவை கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஒரு நாள் பார்த்தால் பெண்களுக்கு இலவச பயணம், மறுநாள் பார்த்தால் பெட்ரோல் விலை குறைப்பு, ஒரு நாள் பார்த்தால் 7.5 இடஒதுக்கீடு, மறுநாள் பார்த்தால் இலவச கட்டணம், ஒரு நாள் இந்தியாவிலேயே உயர்ந்த பொருளாதார ஆலோசனை குழு, மறுநாள் ஆலயத்திலே தமிழ், அர்ச்சகர்கள் நியமனம். இப்படி தினந்தோறும் ஒரு புதிய சாதனை. நேற்று ஓடிய தண்ணீர் இன்று ஓடிக்கொண்டிருந்தால் அதன் பெயர் நதி அல்ல. இன்று ஓடுகிற தண்ணீர் புதிதாக இருந்தால்தான் அதற்கு பெயர் நதி. இன்றைக்கு ஒரு சாதனை புதிதாக இருந்தால்தான் அதன் பெயர் அரசு. அந்த அரசு என்ற திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நெஞ்சில் ஏற்றி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
இது எப்படி வந்தது? இந்த குணம், இந்த சாதிக்கிற பெருங்குணம் எப்படி வந்தது? எவன் ஒருவனுக்கு கொள்கை பிடிவாதம் இருக்கிறதோ அவனுக்குத்தான் சாதிக்க தெரியும். கொள்கை பிடிவாதம் என்பது ஒரு தமிழச்சியின் கற்பை போன்றது. ஒரு தமிழச்சி தன் கற்பில் எவ்வளவு பிடிவாதமாக இருப்பாளோ, ஒரு தலைவன் தன் கொள்கையில் அப்படி பிடிவாதமாக இருப்பான். அந்த கொள்கை பிடிவாதம் எப்படி வந்தது என்பதை இந்த நூலில் ஒரு சாட்சி கண்டுபிடித்தேன். முதலமைச்சர் அண்ணா 16 வயது இளைஞன். அண்ணா, உங்களுக்கு பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். உடல்நலமில்லை தம்பி, போயிட்டு வாங்குறாரு. இல்லை, நான் கேட்கிற தேதியில் நான் கேட்கிற இடத்திற்கு நீங்கள் வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அப்போது அண்ணா சொன்ன வார்த்தை கல்வெட்டில் பதிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அதைத்தான் என் வாழ்வில் நான் கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு என்று கருதுகிறேன் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் எழுதியிருக்கிறார். அண்ணா சொன்ன வார்த்தை சரியா போச்சு, பிடிவாதத்தில் உங்க அப்பனை விஞ்சி விடுவாய் போல் இருக்கிறதே. இது அண்ணா சொன்னது. அண்ணா சொன்ன அந்த பிடிவாதம் தான், கொள்கை பிடிவாதம் தான் இவரை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று, என்னை போன்றவர்கள் அவரை பக்கத்தில் இருந்து நேசிப்பதற்கும் அவரை மதிப்பதற்கும் இவரை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று கருதுவதற்கும் உரிய மிக முக்கியமான காரணம் அவரது மொழிப்பற்று. அந்த மொழிப்பற்று என்பது ஒரு நாளில் இரு நாளில் வந்ததல்ல. அவர் ரத்தத்தில் ஊறிய குணம், இதயத்தின் துடிப்பின் ஓசையில் இந்த தமிழ் பற்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்தப்பட்டு கொண்டே வருவதற்கு காரணம் கொள்கைதான், கொள்கை பிடிப்பு தான், மொழிப்பற்று தான், சுயமரியாதை தான், பகுத்தறிவு தான். இந்த கொள்கைகளை தாண்டித்தான் ஒரு நூற்றாண்டு பயணிக்கிறது. அவருடைய மொழிப்பற்று சாதாரணம் அல்ல. மீண்டும் நான் அவருடைய நூலுக்குள்ளே ஒரு சாட்சிக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே தேசிய தலைவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். நாங்கள் மொழியை ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், மொழியை விட மாட்டோம் என்று சொல்கிறோம் என்றால், மொழி எங்களுக்கு வெறும் கருத்து விளக்க கருவி அல்ல. மொழி என்பது எங்களுக்கு ஒரு கருத்து விளக்க கருவி அல்ல. மொழி என்பது எங்களுக்கு எல்லை. மொழி என்பது எங்களுக்கு நாகரிகம். மொழி என்பது எங்கள் அடையாளம். இதற்கு மொழியை நாங்கள் பிடித்துக் கொண்டதற்கு காரணம், நான் சொன்னால் ஒரு தமிழ் கவிஞன் சொல்கிறார் என்று இருக்கும். நான் அறிஞர் பெருந்தகை அம்பேத்கர் அவர்களை தொலைக்கணைக்கிறேன். இந்தியா முழுக்க பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி என்பதற்கு அம்பேத்கர் சாட்சி சொல்கிறார். Tamil or Dravida was not the language of South India, but before Aryans came, it was spoken all over India from Kashmir to Cape Comorin. இதை சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள். அண்ணா சொன்னால் நிராகரிக்கலாம், பெரியார் சொன்னால் சந்தேகப்படலாம். அம்பேத்கர் சொன்னார் இந்த கருத்தை. இந்தியா முழுக்க பேசப்பட்டிருக்க வேண்டிய மொழி இன்றைக்கு 32,87,263 சதுர கிலோமீட்டருக்கு பேசப்பட்டிருக்க வேண்டிய தமிழ் மொழி, இந்தியா முழுக்க பேசப்பட்டிருக்க வேண்டிய தமிழ் மொழி வெறும் 1,60,60,30 சதுர கிலோமீட்டர் கொண்ட தமிழ்நாட்டு எல்லைக்குள் சுருக்கப்பட்டிருக்கிறது. சுருக்கப்பட்டதற்கு காரணமே மொழியை பிற சக்திகள் அடித்து துரத்தி 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 இந்தியாவிலிருந்து தெற்கு முறைக்கு திருப்பிவிட்டன. இருக்கும் நிலத்தையும் நாங்கள் இழந்து விட மாட்டோம், அதற்குத்தான் எங்களுக்கு மொழிப்பற்று. இருக்கும் கலாச்சாரத்தை இழந்து விட மாட்டோம், அதுதான் மொழிப்பற்று. கோவை மாணவர் மாநாட்டில் 70 இதே இளைஞர் அன்று பேசுகிறார், என் தாய்மொழிக்காக நான் உயிரை கொடுக்கவும் தயார். மேடையில் கலைஞர் இருக்கிறார். என் தந்தைக்கு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் ஒருவன் போனால் அவர் ஒன்றும் கவலைப்பட மாட்டார். இப்படி பேசி வந்த குடும்பம் தான் இந்த தமிழ்நாட்டை ஆளுகிறது. ஏதோ மேலோட்டமாக வந்தவர்கள் அல்ல, கொள்கையை
உதிரத்தில் ஊற்றிக்கொண்டவர்கள் அவர்கள். அதனால்தான் இவ்வளவு பெரிய இயக்கத்தை அவர்கள் கட்டிக்காக்க முடிகிறது. நித்தம் ஒரு சாதனையை அவர்களால் புண்டிக்கொள்ள முடிகிறது. மிக முக்கியமான செய்தி தோழர்களே, இந்த திராவிட மாடல் என்பது ஒரு நூற்றாண்டு இயக்கம் கட்டி காத்த கொள்கையின் பிழிந்த வடிவம். திராவிட மாடல் என்பது என்ன என்று பல பேர் கேட்கிறார்கள். முதலமைச்சரே பதில் சொல்லியிருக்கிறார். எங்கள் சமூக நீதி, சுயமரியாதை, பொருளாதாரம், சமூகம், இந்த நான்கினுடைய உரிமைகள் சமமாக சமத்துவமாக இந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல். இந்திய தலைவர்களை பார்த்து கேட்கிறேன், இந்த திராவிட மாடல் தான் உங்களை ஒன்றுபடுத்தக்கூடிய சக்தியாக கூட நாளை திகழலாம். தென்னகத்திலே தோற்றுவித்த இந்த செய்தி ஏன் வடநாட்டையும் ஆளக்கூடாது? இது பொது. உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் திராவிட என்ற வார்த்தையை சற்றே தள்ளி வைத்துக் கொள்ளி கூட நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டு மாடல் என்று கூட எண்ணிக்கொள்ளலாம், சமூக மாடல் என்று கூட எண்ணிக்கொள்ளலாம். இந்தியா முழுக்க சமத்துவம் பரவுவதற்கு இந்த திராவிட மாடலை கட்டி அமைத்து கொடுத்த இளையர் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த நூலில் நான் பார்ப்பது என்ன தெரியுமா? நான் பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை எண்ணி பார்க்கிற போது பெரியாரின் நீட்சி அண்ணா என்றும் அண்ணாவின் நீட்சி கலைஞர் என்றும் நான் கருதி கொள்கிறேன். மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் எப்படி கருத வேண்டும் என்று கருதுகிறேன் என்றால், இந்த மூன்று பேரின் நீட்சி என்று சொல்வதை விட இந்த மூன்று பேரின் திரட்சியாக ஆசைப்படுகிறவர் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நோக்கித்தான் பயணப்படுகிறார். இந்த நூலில் நான் நெஞ்சில் எழுதி அப்பிக்கொண்ட ஒரு சம்பவம் ஒன்று உண்டு. 5வது திமுக மாநாடு காஞ்சிபுரத்தில் நடக்கிறது. லட்சிய சுடரை ஏந்தி ஒரு இளைஞர் கூட்டம் சென்னையிலிருந்து தொடங்கி அண்ணா சாலையில் தொடங்கி காஞ்சிபுரம் மாநாட்டுக்கு அந்த லட்சிய சுடரை ஏந்தி கொள்கிறது. காஞ்சிபுரத்தின் எல்லையிலிருந்து ஒரு இளைஞன் அந்த சுடரை தன் கையில் உயர்த்தி கொண்டு காஞ்சிபுரத்தின் நெடுஞ்சாலைகளில் வழியே ஓடுகிறார். ஓடி ஓடி அதை கலைஞரிடம், நாவலரிடம், பேராசிரியரிடம் அந்த இளைஞன் ஒப்படைக்கிறார். அப்படி தியாக சுடரை, திராவிட சுடரை ஒப்படைத்த இளைஞன்தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. நான் இப்போது திருப்பி பார்க்கிறேன். அந்த மூன்று பேரிடமும் நீங்கள் கொடுத்த திராவிட சுடரை இன்று மூன்று பேரும் சேர்ந்து உங்கள் வசம் கொடுத்திருக்கிறார்கள். ஏந்தி கொண்டு ஓடுங்கள். நீங்கள் செல்லுகிற திசையெல்லாம் இருள் கிழியட்டும். நீங்கள் செல்லுகிற திசையிலெல்லாம் ஒளி பரவட்டும். நீங்கள் செல்லுகிற திசையிலெல்லாம் அக்னி தெரிக்கட்டும். ஓடிக்கொண்டே இருங்கள். இது கலைஞருக்கு ஒரு நெஞ்சுக்கு நீதி, கலைஞரின் நீட்சியாக விளங்குகிற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உங்களில் ஒருவன் ஒரு நெஞ்சுக்கு நீதி. வாழ்க நீங்கள், வளர்க உங்கள் தொண்டு, உங்கள் எழுத்து தொடர வேண்டும். 6 பாகம் எழுதினார் கலைஞர் அவர்கள். அதை தாண்டி நீங்கள் 7 பாகம் எழுத வேண்டும். உங்களுக்கு இயற்கை நீண்ட ஆயுளையும் நிறைந்த சக்தியையும் கொடுக்கட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய வாழ்த்துரைக்கு நன்றி ஐயா. முத்தமிழறிஞருக்கும் இவரது குடும்பத்தினருக்குமான தொடர்பு 3 தலைமுறைகளை கடந்து நிற்கிறது. தேசத்தின் உச்சத்திலிருந்து சீரும் சிங்கங்களாய் வலம் வரும் அப்துல்லா குடும்பத்தின் வாரிசு திரு உமர் அப்துல்லா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். We proudly welcome Lion of Kashmir, Thiru Umar Abdullah, to deliver his special address. जनाब M.K. स्टालिन जी, जनाब विजयन जी, जनाब राहुल गांधी जी, जनाब तेजस्वी यादव जी, जनाब T.R. बालू जी,
Janab Durai Muruganji, Mohtarma Kanimozi Karunanidhi Saiba, dignitaries on the dais, assembled ladies and gentlemen, Vanakkam and Adab. It is indeed an honor and a pleasure for me to have traveled from the cold climes of Kashmir to the extremely warm, both in terms of climate and in terms of the love and hospitality here to Chennai today. Srinagar, just to give you an idea, had snowfall 2 days ago. Last night, the temperature was -2. Today here in Chennai, I arrive and it is 35 degrees. So you'll understand why it's a little on the warm side. But more than the temperature, I'm here because of the warmth that exists in your hearts, and particularly in the heart of our host, the Honorable Chief Minister of Tamil Nadu, Shri Stalin ji, and I'll come to that. But first and foremost, I would like to congratulate him for the release of his autobiography, One Among Us. It is indeed an apt title for a book written by someone who has shown that he is indeed one amongst you, one amongst us, one amongst the people of Tamil Nadu. And he's not there by virtue of name. He's not there by virtue of inheritance. He's there by virtue of work. He's there by virtue of commitment. He's there by virtue of a track record. You don't become one amongst us because you are born to a particular family. Being one amongst a family opens a door for you, but it doesn't keep the door open. You become one amongst us, you become one amongst a people because the people identify with you, because the people reward you for the work that you have done, they reward you for your struggle, and in that there is no doubt that Chief Minister Stalin ji has struggled. He started, if you go through the book, and I obviously do not understand the language that it is written in, but I have had parts of it explained to me. He started not only at an extremely young age. I thought I and Tejasvi perhaps started early. But in the book I see that the Honorable Chief Minister started at the age of 13, and that too at the very grassroots level in the Assembly constituency, from where he then fought and won his Assembly election. Not only that, he struggled through detention. I have been detained more recently than he was, but 1 year of an unjust detention in jail is also something that adds to that struggle. It adds to building that character. And then, of course, his commitment to social justice, his commitment to empowering the people of Tamil Nadu, to ensuring that development reaches to every corner of his state is perhaps best exemplified and best explained in the recent victory of the party he heads, of the DMK, in the urban local body elections in Tamil Nadu, which the party swept and swept in such a resounding manner that even as far as Jammu and Kashmir, we were reading that the DMK made inroads into parts of Tamil Nadu that traditionally had never voted for the DMK, but voted for the first time, this time for the DMK, looking at the commitment of the party to social justice, to empowering people, and that, I believe, is why when he chooses the title of his book, One Amongst Us, it is not an exaggeration. It is something that the people of Tamil Nadu, through the use of their vote, have shown that yes, he is considered one amongst you, one amongst us, one amongst the people of Tamil Nadu, and therefore I would like to congratulate him for this book and hope that he has a long and successful political career, so that politicians like to write in volumes. We don't like to write just one. So this, I hope, is the first volume,
and over the course of a long and illustrious career, we will have many opportunities to release Volume 2, Volume 3, Volume 4, and so on and so forth. So there will be many more volumes of the book. Now I come to another reason why I am here. In times of adversity, one knows who one's friends are. The people of Jammu and Kashmir, myself, my father, we went through a period of adversity that we could have seldom imagined. I don't think any of us thought that we would see what we did on the 5th of August 2019. And that's when we woke up to who our real friends were. Because a lot of people who we thought were friends were silent. A lot of people who we thought would speak up at the unjust way in which Jammu and Kashmir was treated, said nothing. A lot of people who we had great, close personal relations with, not only were silent, but were actually complicit and supportive of what happened on the 5th of August 2019. Yet as far as Tamil Nadu is from Jammu and Kashmir geographically, the way in which the voice of Janab Stalin Sahab, of his colleagues, of the people of Tamil Nadu was heard by the people of Jammu and Kashmir, criticizing and condemning what was done to the people of Jammu and Kashmir, the way in which we were detained, the way in which we were locked up, the way in which the constitution was completely dismembered, is something that we will never forget. And that is why I am here, not only in my personal capacity, not only on behalf of my father, but on behalf of the people of Jammu and Kashmir, to say, Stalin Sahab, thank you very much. Thank you. Thank the DMK. Thank you to the people of Tamil Nadu for your friendship, for your support. And all I can say is that we are an extremely small state. We are an extremely small political party. We are very far from where you are. But if there is ever a time when you need us, if there is ever a time when you need us to speak for you, to speak with you, to stand with you, we will be with you, come rain, come snow. We will be with you, shoulder to shoulder, to show that, as you proved, a friend in need is a friend indeed, and this is something that we will never forget. Our nation stands at a crucial juncture today. The very idea of what we stand for faces an onslaught. Today we are told that we no longer have a right to choose. That somehow the freedom to choose is not ours to enjoy. Whether it is the freedom to choose whether to follow a religion or not, and if to follow a religion, then how much of it to follow. Even that today must be dictated to us. As an individual, I believe that it was my right to choose. As a Hindu, I should be able to choose whether I want to wear saffron robes or not, whether I want to sport a tilak or not. As a Sikh, I believe that it is my right to choose whether to tie a turban or not. As a Muslim, I believe it is my right to choose whether to wear a cap or sport a beard, or wear a burqa or a or a scarf or a hijab. Because that, as an individual, is between me and my God. Yet for some reason today in this country that we call India, that choice, that freedom is to be denied to us. The freedom to choose what language I wish to speak, whether I wish to speak to my people in Kashmiri, in Urdu, in Hindi, in Tamil, in English. Somehow I am being told that choice, that freedom, threatens the idea of India. How I choose to dress, whether I wear a veshti, whether I wear a kurta pajama,
whether I wear jeans or a t-shirt, that somehow that choice, that freedom, that offends the idea of India. But to my mind, it is that very freedom, that very choice, that is the idea of India. The diversity of India. The diversity of India, north to south, east to west, that allows me to choose where I live, how I live, what I eat, what religion I follow, what I wear. That is the idea of India. And if that choice is taken away, then that idea of India is being taken away from me. And it is that idea of India that we must protect. India that we must protect. India is too large a country for some homogeneous idea of India to prevail on everybody. It is a similar onslaught in the idea of what allows the government of India, how you govern a country as diverse as India. India as a federal unit is enshrined in our constitution. Yet there is a continuous onslaught on the powers of the state to decide for themselves what is in the interests of the people of Tamil Nadu, of Kerala, of Jammu and Kashmir. If the ideas of the government of India are to succeed, then tomorrow as Chief Minister of Tamil Nadu, Janab Stalin Sahab will not have an ability to choose who his DG or Chief Secretary will be. The Chief Minister of Kerala will be sitting and chairing a cabinet meeting, and suddenly a call from Delhi will come and his Chief Secretary will be removed. Is this the idea of what a federal structure looks like? Is this respect for states? Is this how we are going to strengthen the idea of India? By disempowering people? See, what starts in Jammu and Kashmir does not end in Jammu and Kashmir. The experiments of Jammu and Kashmir then get utilized in other parts of the country. So I'm here not just as a victim of what has been done, but as a warning of what can be done. My state was divided into two parts and reduced to a union territory without the consent of the people of Jammu and Kashmir. They were not asked whether this is something they wanted. This is the first time in the history of India that a state was downgraded to a union territory, and without so much as the permission of the people of Jammu and Kashmir, it was rendered into two different parts. Not only did the governor take on the powers of the assembly, but then in turn gave himself the powers of the constituent assembly to make changes to Jammu and Kashmir. What stops them tomorrow from doing the same to Tamil Nadu or to Kerala? What stops them tomorrow from declaring governor's rule and the chief minister taking on the powers of the governor taking on the powers of the assembly, and then unilaterally deciding that Tamil Nadu will be split into three parts, and what will you do? Therefore, it is very important that like-minded parties, like those represented on the dais today and those who are not here, that believe in the idea of India, that believe in the idea of India as a country that is united because of its diversity, that is united because we are different north to south, east to west. Because what unites us is the idea of India, the ideals that are enshrined in the country that is Bharat, that is India. And that is what I hope that together we all can protect. And that is the message that I bring with me from the people of Jammu and Kashmir, that what started in Jammu and Kashmir may not end in Jammu and Kashmir. And therefore it is important that we continue our struggle. It is a right struggle. It is a just struggle. It is an imbalanced struggle. Because the fight we wage is not against a political party. It is against an entire machinery. Tejasvi made mention of it in his speech when he talked about how institutions have been completely eroded and institutional autonomy has been done away with. And therefore the fight that we are waging, the struggle that we are waging is not an easy one. Perhaps it's not even a fair one, but it is definitely a just one.
And I believe that is why opportunities like this, that give somebody like me from Jammu and Kashmir a chance to come here and talk to people all the way as far south as Chennai, are important ones, because it allows us to reinforce what we believe and what we must continue to do. And therefore, I would like to conclude by once again committing ourselves to the friendship, to the relationship. It's a generational old relationship. This relationship that I am here is not a new one. It's not my father, it started from my grandfather. My family has a very close relationship with the state of Tamil Nadu. My grandfather was detained here. And therefore, all I can say is that I hope that the idea of India that we hold dear to our hearts is the India that we will give to our children and grandchildren in the inheritance that we pass on to them. And I'm sure, as long as we have leaders like Shri Stalin and his colleagues here, Tamil Nadu will be a bastion of strong support and strong message of the idea of India in its diversity and in everything that makes it special. Once again, my heartfelt congratulations to Janab Stalin Saab for his book. Oh, before I finish, I understand that tomorrow is the Honorable Chief Minister's birthday. Ordinarily, traveling from Kashmir is famous for shawls, but shawls can only be used in very cold climate. You don't have cold climate here. So when I was thinking what can I bring for the Honorable Chief Minister as a token from the people of Jammu and Kashmir for him for his birthday, I thought there's no point giving him a shawl, because if I give him a shawl, it will go in the cupboard and not come out. And therefore I have brought a very small carpet from Kashmir as a symbol of our love and our affection for the Honorable Chief Minister, which I hope he will accept. And I look forward to one day welcoming Shri Stalin also to Kashmir so that we can have a similar function there. Thank you all very much. Thank you. Honored with your presence and such an intense special addresser. Thank you so much. கழகத்தின் பொருளாளர், இயக்கத்தின் மூத்த முன்னோடி, Thank you, sir. தற்போது கழகத்தின் பொருளாளர், இயக்கத்தின் மூத்த முன்னோடி, நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் மாண்புமிகு திரு TR பாலு MP அவர்களை முன்னிலை உரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். விழா நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆர்வீர் தளபதி அவர்களே, நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் கழகத்தின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களே, விழாவில் முதல் நூலை வெளியிட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய இந்திய திருநாட்டினுடைய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களே, விழா சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள என் அன்புக்குரிய மாண்புமிகு கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களே, முன்னாள் காஷ்மீர் முதல்வர் அருமை நண்பர் உமர் அப்துல்லா அவர்களே, பீகார் மாநில எதிர்க்கட்சித் தலைவர் அன்புக்குரிய நண்பர் தேஜஸ் யாதவ் அவர்களே, வரவேற்புரையாற்றிய அன்பு சகோதரி கனிமொழி MP அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்புக்குரிய சகோதரி மல்லிகா மாறன் அவர்களே, திருமதி மல்லிகா மாறன் அவர்களே, அன்புக்குரிய அண்ணன் முரசொலி செல்வம் அவர்களே, அன்புக்குரிய சகோதரி துர்கா ஸ்டாலின் அவர்களே, என் ஆரியூர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் வைரமுத்து அவர்களே, அன்புக்குரிய நடிகர் சத்யராஜ் அவர்களே, அனைத்து தோழமை கட்சிகளினுடைய தலைவர்களே, கழக மாவட்ட செயலர்களே, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. காந்தி கவலைப்படாது, ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்குது. இந்த ஒரு நிமிடத்தில் என்ன பேசுறது?
எனக்கு முன்னாலே பேசிய 2 பேர் பேசினாங்க. இந்திய திருநாட்டிலிருந்த பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கின்ற பீகார் இப்போது இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி அவர்கள் பேசினார்கள். அதற்கு பிறகு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஒமர் அப்துல்லா பேசினார். 2 பேருமே இளம் தலைவர்கள். இந்த 2 தலைவர்களுடைய மனதில் இருக்கின்ற அழுத்தங்கள் எவ்வளவு என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள். தேஜஸ்வி பேசும்பொழுது கடைசியிலே பேசினார், நான் கவலைப்படுகிறேன், ஒரு கலெக்டிவாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நாம் போரிட தவறி விடுகிறோம் என்று கடைசியிலே முடித்தார். ஒமர் அப்துல்லா பேசின நேரத்தில் சொன்னார், இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லோருக்கும் சுதந்திரம் இல்லை, மத சுதந்திரம் இல்லை, கலாச்சார சுதந்திரம் இல்லை, பண்பாடு சுதந்திரம் இல்லை. என்னுடைய நாடு, என்னுடைய மாநிலம் பிரித்து போடப்படுகிறது. அதற்கு காரணம் இந்த நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரும்பான்மை உள்ள மதச்சார்புள்ள மதத்தை வைத்துக் கொண்டு நாட்டை பிரிவினை சக்திகள் இன்றைக்கு கையாண்டு கொண்டிருக்கின்ற நிலையை அவர் தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டு போனார். பாராளுமன்றத்தில் எங்களுடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியபடி நாங்கள் இவர் என்ன கருத்து சொன்னாரோ அதெல்லாம் எடுத்து சொல்லியாச்சு. யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்கறது என்ன சான்ஸ் இருக்குது? 303 பேர் இருக்காங்க. இந்த 303 பேர் அவங்கள ஜெயிக்க விட்டது யாரு? இதைத்தான் நான் நிறைய பேச முடியாது. மிகவும் டைம் கன்சென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த 1 நிமிஷத்தில் பேச விரும்புகிறேன். என்ன அந்த ஆளுங்கட்சிக்கு என்ன தகுதி இருக்குது, யோக்கியதை இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். 303 பேர் இருக்கிறாங்களே நீங்க சொல்லலாம். ஆனா ஒன்று, இந்த 303க்கு ஒட்டுமொத்தமாக அவங்க பெற்ற வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு, வாக்கு சதவிகிதம் எவ்வளவு? 37%. 37% கொண்ட வாக்குரிமை பெற்றவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். 303 உறுப்பினர்களை கொண்டு 63% கொண்ட இந்த நாட்டில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகள், இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இன்று ஒன்று கூடுகிறீர்கள். தென்னகத்திலே என்னுடைய அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய முன்னிலையில், அவருடைய தலைமையில் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறீர்களே, இந்த நிலை மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும். 1996 போல, 2004 போல எல்லாம் அன்றைக்கு இருந்த கட்சிகளை விட இன்னும் சில நண்பர்களை சேர்த்து கொண்டு ஒற்றுமையாக நீங்க போரிட்டால்தான் திராவிட மாடல் அரசியல், எங்களுடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு முன்மொழிந்திருக்கிறாரே, அந்த திராவிட மாடல் அரசியல், மாநில சுயாட்சி, மதச்சார்பின்மை, இந்த மதச்சார்பையும் மாநில சுயாட்சியும் சமூக நீதியோடு கலந்து எல்லாம் சேர்ந்த கலவைதான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடல், ஐயா வைரமுத்தவங்க சொன்னாங்க, திராவிட மாடல் சொல்லுங்க, எந்த வேணாலும் சொல்லுங்க, ஆனா திராவிட மாடல் சொல்லுங்க, தமிழ்நாட்டு மாடல் எது வேணாலும் சொல்லுங்க. இது தளபதி அவர்களை முன்னிறுத்தி இன்றைக்கு திராவிட மாடல் அரசியல் சமூக நீதியினுடைய தலைவராக சமூக நீதி இயக்கத்தை இன்றைக்கு தோற்றுவித்திருக்கின்ற எங்களுடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் ஒன்று கூட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. யார் தலைமையில் வேணாலும் கூடுங்க, எல்லோரும் ஒன்னா சேருங்க. நேரடியாக பார்க்கும் போது கட்டிப்பிடித்துக் கொள்கிறோம், வேற்றுமைகளை மறந்து ஒரு கட்டிப்பிடித்து தொழில் கொள்கிறோம். ஆனால் தேர்தல் வந்தால் நெல்லிக்காய் மூட்டை அவுத்து விட்டது போல எங்க தனித்தனியா நின்று கொண்டு இருக்கிறோம். தனித்தனியாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த நாட்டினுடைய வாக்குகள் பிரிந்து போகின்றன, ஒற்றுமை இல்லாமல் போகிறது. எதிர்க்கட்சியில் ஒற்றுமை இல்லாத நிலையில தான் இன்றைக்கு இந்த நிலை உருவாகிறது. இனிமேலாவது நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து, இன்றைக்கு வந்திருக்கின்ற தமிழகத்தில் தலைவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எப்படியாவது மதவெறியாடி கொண்டு மதத்தை தலைப்பாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் இந்த தடவையோடு முடித்து வைக்கப்பட வேண்டும். இனிமேல் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்றால் அருள் கூர்ந்து எல்லோரும் ஒன்று சேருங்கள். அன்பு தளபதி அவர்களுடைய இந்த விழாவில், அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு முதலில் நடக்கின்ற அவருடைய இந்த விழாவில், அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் அவரை பாராட்டுவது என்பது நான் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவரை என்னை பிரித்து பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இளம் வயதிலேருந்து வளர்ந்தோம். அதற்கு பிறகு இன்றைக்கு இமாலய அளவுக்கு புகழை சேர்த்திருக்கிறார். இந்த இமாலயத்திற்கு முண்டாசு கட்டுவது என்னால் முடியாது. அவருடைய போக்கு, அவருடைய வாழ்த்து இந்த அனைத்து இந்தியாவில் இருக்கின்றவர்கள் மட்டுமல்ல, அகில உலகத்திலும் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய புகழ்மலைக்கு நானும் புகழை சேர்த்து அமைகிறேன். வணக்கம், நன்றி. நன்றி ஐயா. கொள்கையிலும் கோட்பாட்டிலும் திராவிட இயக்கத்தோடு ஒத்துசையும் மார்க்சிய இயக்கத்தின் மகத்தான மாண்புமிகு கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். Father of modern Kerala is here to deliver his special address.
Dear sisters and brothers, it gives me immense pleasure to be with you all here today at the book release of Thiru Stalin Avargal's autobiography, Ungalil Oruvan. As a Malayali, I am extremely happy to be here because Kerala and Tamil Nadu have had warm ties that span millennia. Malayalis and Tamilians are children of the same soil. We are brothers and sisters. Thiru Stalin Avargal has always been keen to ensure that our fraternal bonds are further strengthened. In all matters regarding both states, he has tried to ensure that the interests of both Kerala and Tamil Nadu are secured. On behalf of Keralites, our government has also tried to ensure the same. I hope that our people's relationship as siblings can be enriched further so that the people of our country benefit. To me, this book release ceremony is a means to ensure that, along with paying respects to the man of letters that Thiru Stalin Avargal is. Ever since its inception, the Dravidian movement has played a key role in questioning dominant narratives and championing the cause of the marginalized and regions. It has also stood against superstitions and malpractices as a torchbearer of logic, reason, and scientific temper, protecting and strengthening the multicultural and plural outlook of the Indian society, and enriching mother tongues have also been primary concerns of the Dravidian movement. In some senses, this glorious legacy of Dravidian politics mirrors the Renaissance movements that had emerged in various parts of our country. As far as the DMK is concerned, it has been committed to take this heritage forward. Much like it had in Kalaignar Karunanidhi, in Thiru Stalin Avargal, the DMK has an able and seasoned leader who has risen from within the ranks of the party and can take it forward, battling the present challenges that our polity and society face. He spent several years as a youth leader before becoming a state-level leader and ultimately taking over the reins of the party. Even as an elected representative, he started right from the grassroots in the Chennai Corporation. Later on, it was after stints as the Minister for Municipal Administration and Rural Development, Deputy Chief Minister, and the Leader of Opposition that he assumed the Chief Ministership of Tamil Nadu. His vast experience in standing with the people at different levels is certainly being reflected in his leadership today, which reminds us of his illustrious father's inimitable style. Thiru Stalin Avargal is one among the first in the country who stands up in defense of federalism whenever it comes under attack. When the rights and powers of states are sought to be trampled upon, he stands unflinchingly to secure them. When India's different cultures, languages, and faiths are belittled and sidelined, he is unequivocal in championing them. Such is his deep sense of commitment to our pluralism, federalism, secularism, and
constitution. We are in times when we should stand united for them and in defense of our democracy. Only then can we ensure that the communal and authoritarian powers that hold sway in our country today give way to the progressive, secular, and democratic powers that ought to hold sway if India is to remain free and fair for all its citizens. I am sure that he will continue to fight for the same in the times to come too. Both Thiru Stalin Avargal and I had been imprisoned under draconian laws and tortured during the emergency. As people who have been deprived of our basic freedoms for standing up against injustices, fighting for the freedom of those who have been oppressed by the system comes naturally to us. This has been reflected in his interventions for the backward communities and students. He has been in the thick of coordinating the fight against those who are misusing the system to divide us and oppress us. And in that joint fight, he has displayed statesmanship by bringing more allies into its fold and accommodating them based on ground realities. In the first part of Thiru Stalin Avargal's autobiography, Ungalil Oruvan, that is being released today. It is a detailed account of the first 23 years of his life, right from his birth to his incarceration during the national emergency. The household he was born and brought up in, his schooling and college days, his interactions with Periyar and Anna, his early political activism as a student, his initial stints with theatre and cinema, his use of theatre forms of political campaigns, the formation of the DMK's youth wing, his local level work for the DMK, and his election to local level leadership of the party, and his wedding have been detailed over 27 chapters. Ungalil Oruvan is not simply an account of the personal life of Thiru Stalin Avargal. It is a first-hand account of the social and political history of the state of Tamil Nadu. It gives us a glimpse of the literacy and cultural activism that is intertwined with Dravidian politics. It gives us an insider's take on how Dravidian politics made inroads into the youth and students of Tamil Nadu. It offers insights on the idea of self-respect, a cornerstone of the Dravidian movement. It delves into the struggles organized to protect one's mother tongue and freedom as well, with the churnings in India's polity and society during the 1960s and 70s. Let me conclude by reciting the stage the Sikh poet Thiruvallur. Let me remember Thiruvallur, a man with a loving heart belongs to another person. I am quoting Thiruvallur. A man with a loving heart belongs to another person. Love allows him to extend life beyond its limits. If you go through this autobiography, I am sure you will find a great man who has immense concern for his fellow beings. His love, concern, and affection towards the people truly get reflected in this book. Without an iota of doubt, I can say that Thiru Stalin Avargal belongs not just to him alone, but to the society as a whole.
It is against this backdrop that the title of the book, Ungalil Oruvan, becomes meaningful in every sense. As someone who has always tried to read as many books as possible, I can undoubtedly say that I am eagerly waiting for the subsequent parts of Ungalil Oruvan. Part 1 certainly provides a sneak peek into what is to follow. By reading this book, one will be touching the man, Thiru Stalin Avargal. I hope that this autobiography, which makes a good read, will be well received by the public. I express my gratitude for inviting me also to be a part of this book release ceremony and convey my best wishes to the author, Brother Stalin. I gather that it is his birthday tomorrow. Let me also extend advance birthday greetings to him. Thank you. தங்கள் வாழ்த்துரைக்கு மிக்க நன்றி ஐயா. மாணவ பருவகாலம் முதல் இயக்கம் வளர்த்த முன்னோடி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு துரைமுருகன் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் எழுதியிருக்கின்ற சுயசரிதையிலே உங்களில் ஒருவன் என்கிற ஒரு சுயசரிதையினுடைய முதல் பாக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நன்றி உரை ஆற்ற இருக்கிற தளபதியார் அவர்களே, விழாவில் வரவேற்புரையாற்றிய ஸ்ரீமதி கனிமொழி கருணாநிதி அவர்களே, எங்களுக்கெல்லாம் விருந்தினருக்கு சிறப்பு செய்த தம்பி உதயநிதி எம்எல்ஏ அவர்களே, புத்தகத்தை அருமையாக வெளியிட்ட பூம்புகார் பதிவத்தார் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நடிகர் சகோதரர் சத்யராஜ் அவர்களே, மாண்புமிகு தேஜஸ்வி யாதவ் அவர்களே, அருமைமிகு கவிஞர் வைரமுத்து அவர்களே, காஷ்மீரத்து சிங்கம் வசரே ஆசாம் அப்துல்லாவின் பேரன் மரியாதைக்குரிய உமர் அப்துல்லா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற குழு தலைவர் கழக பொருளாளர் டிஆர் பால் அவர்களே, மாண்புமிகு கேரளத்து முதல்வர் பினராயி விஜய் அவர்களே, இறுதியாக உரையாற்ற இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களில் ஒருவர் நம் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களே, மற்றும் இந்த விழாவுக்கு அரங்கத்தில் இணைந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த மாபெரும் விழாவில், சரித்திரம் படைக்கப் போகின்ற இந்த விழாவில், அந்த நூலை வெளியிடுகிற நிகழ்ச்சியில் எனக்கு தலைமை பொறுப்பை தந்த நூலாசிரியர் தளபதியார் அவர்களுக்கும், புத்தகத்தை வெளியிட்ட பூம்புகார் பத்திரிகைக்காரருக்கும் என் மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தளபதி அவர்கள் 13 வயதிலே இருந்து நாளை காலையிலே பிறந்தநாள் காணப்போகிற வரையில் அவர் பல்வேறு விதமான பரிமாணங்களிலே மிளிர்ந்திருக்கிறார். 13 வயது மாணவனாக இருக்கிற பொழுது
இளைஞரணி ஆக பரிமாணத்திலே திகழ்ந்தார். பிறகு இயக்கத்தில் செயல் வீரனாக திகழ்ந்தார். தமிழகமெங்கும் பேச்சாளராக திகழ்ந்தார். நாடக நடிகனாக திகழ்ந்தார். சினிமா நடிகனாக திகழ்ந்தார். மேயராக திகழ்ந்தார். எம்எல்ஏவாக திகழ்ந்தார். அமைச்சராக திகழ்ந்தார். துணை முதல்வராக திகழ்ந்தார். செயல் தலைவராக திகழ்ந்தார். தலைவரானார். இன்றைக்கு முதல்வராக இருக்கிறார். இத்தனை பரிமாணங்களை இந்த வயதுக்குள் எடுத்தவர் நம்முடைய தளபதி அவர்கள். இந்த முதல்வர் இத்தனை பரிமாணங்கள் இருந்ததை தவிர ஒரு பரிமாணம் இருக்குமோ இருக்காதோ என்கிற ஒரு நிலை இருந்தது. அதையும் இப்பொழுது தீர்த்து தான் ஒரு எழுத்தாளன் என்பதை நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அந்த நூலை நான் படித்தேன். பொதுவாக எந்த புத்தகம் வாங்கினாலும் அண்ணா சொல்வார், முதல்ல 10 பக்கம், கடைசியில் 10 பக்கம், நடுவில் ஒரு பக்கம் முடிஞ்சதுன்னு சொல்லுவார் எங்ககிட்ட. அந்த மாதிரி தான் இப்போ நான் படிக்கிற நேரம் வரல. ஆனால் இந்த ஒரு நூல் எடுத்ததிலிருந்து கீழே முடித்து வைக்கிற வரையில் முழுமையாக படித்த ஒரு நூல்களில் ஒன்று நம்முடைய தளபதி எழுதிய இந்த உங்களிலே ஒருவன் என்ற நூல். இது ஏதோ புகழ்வதற்காக அல்ல, நீங்கள் வாங்கி படித்தால் அதனுடைய சுவாரஸ்யம் தெரியும். பொதுவாக அரசியல்வாதிகள் எழுதுகின்ற சுயசரிதையில் அதுக்கு மிக மிக எடுத்துக்காட்டு 2. ஒன்று, கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கிற நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதியிலே கலைஞருடைய வரலாறு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முழு வரலாறும் இருக்கிறது. அதே போன்றுதான் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரியில் எல்லாம் பார்த்தவனால் அவருடைய வரலாறு இருக்கிறது. உலகத்தில் வரலாறு முழுவதும் அதில் படித்திருக்கிறார். ஆக ஒரு வரலாற்று நூலை படித்தால் வரலாறு மட்டும் இருக்கக்கூடாது, அதை ஒட்டி பல செய்திகள் இருக்க வேண்டும். அந்த பண்பிலே தான் நம்முடைய தளபதி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பொதுவாக தலைவர் மிகப்பெரிய தலைவர். அந்த தலைவருக்கு மகனாக தளபதி அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். பொதுவாக தலைவருக்கு மகனாக தோன்றுகிறவர்கள் எல்லாம் அதே அளவுக்கு அந்த அப்பாவையே மிஞ்சுகிற புகழ் பெறுகிற அளவுக்கு யாரும் இருப்பதில்லை. அப்படி பார்த்தால் 2 ஒன்று சொல்லுகிறேன். மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய ஆள் சர்ச்சில். ஆனால் அவங்க வீட்டு பிள்ளைகள் எப்படி இருந்தார் என்று வரலாறு படித்தது தெரியும். ஏன் மகாத்மா காந்தியுடைய பிள்ளைகளே என்ன ஆனார்கள் தெரியும். ஆனால் சிலர் தான் விதிவிலக்காக இருக்கக்கூடியவர்கள். சோழ மன்னனிலே ராஜராஜன் மிகப்பெரிய மன்னன், தந்தை பிரகதீஸ்வரத்தை கட்டியவன். அவனுடைய எல்லை வடக்கே தொங்குபத்திரை, மேற்கே காந்தாளம், அது மட்டும்தான் தமிழ்நாட்டு எல்லை. ஆனால் அவருக்கு மகனாக பிறந்தவன் ராஜேந்திர சோழன் கங்கையை கொண்டான், காவிரி கொண்டான், பிறகு ஈழத்தை வென்றான், கடாரத்திலே கொடி போட்டான், பிலிப்பைன்ஸ் தீவு வரையிலே வெற்றி கண்டான். ஆகவே தந்தையை விட அதிக புகழ் பெற்றவன் நம்முடைய ராஜேந்திர சோழன். அதைத்தான் சொல்லுவார்கள், தாய் 8 அடிந்தால் குட்டி 14 அடி பாயும் என்று. அதே போலதான் மகேந்திர பல்லவன், காஞ்சியிலே மன்னனவன். ஆனால் சாளுக்கிய மன்னன் எல்லாம் புரிகேசி படையெடுத்து வந்து அவரை அங்கே தோற்கடித்து சாளுக்கிய படைகள் திருச்சிராப்பள்ளி வரையிலே போய்விட்டது. ஆனால் அவருக்கு பின்னால் மகனாக வந்தவன் நரசிம்ம பல்லவன். அதே புலிகேசியை அதே வாதாபியுடைய தலைநகருக்கு சென்று தீயிட்டு கொளுத்தி வெற்றி கண்டிருக்கிறான். தந்தை புகழ அதிக புகழை பெற்றிருக்கிறவன். அதே போன்றுதான் ஐதர் அலி, அவருக்கு மகனாக பிறந்த திப்பு சுல்தான் அதிக புகழை ஈட்டி காட்டினான். அதே போன்றுதான் நேரு அவர்கள், அவருக்கு மகனாக பிறந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் அவரை ஒத்த புகழை பெற்றிருக்கிறார்கள். இங்கிலாந்து நாட்டு வரலாற்றில் பிட் என்ற ஒரு பிரதமர் இருந்தார், மிக புகழ்பெற்றவர். அவருக்கு இளைய பிட் த எங்கர் என்று சொல்வார்கள். அவரை விட புகழ் பெற்றார். அந்த வகையை பார்த்தால் நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிற முயற்சிகள், இன்றைக்கு அவர் அரசியலை காட்டுகிற அந்த பணிவுகள், இவையெல்லாம் ஒட்டு போர்த்தால் கலைஞர் புகழுக்கு மேலும்
ஒரு புகழை இந்த நாட்டுக்கு சேர்க்கிறவர் என்பதிலே யாருக்கும் எந்த விதமான திடமில்லை. நான் கலைஞரோடும் மிக நெருக்கமாக பழகி இருக்கிறேன். தளபதி அவர்களோடும் இப்பொழுது நெருக்கமாக பழகி கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் எல்லா கூட்டத்திலும் சொல்வதைப் போல் தளபதி அவர்களுடைய ஆளுமை, அணுகுமுறை இவைகளையெல்லாம் பார்க்கிற பொழுது மிக உச்சமான நிலைக்கு வருவார் என்பது திடமான நம்பிக்கை. என்னுடைய அனுபவத்தில் நான் அவர் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். எழுத்து என்பது கலைஞருடைய குடும்பத்துக்கு புதியதல்ல. இங்கே நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்ன என்ன என்று. அவருக்காக ஒரு சிறு குறிப்பை ஆங்கிலத்திலே படிக்கிறேன் தலைவருடைய குடும்பத்தை பற்றி. I would like to say a few words for information of dignitaries present here who are not covenant in Tamil Nadu. Thiru M.K. Stalin, the president of DMK, was born in a family speedy in politics, cinema, creative writing, doing hard and sincere work, ceaselessly and tirelessly for the cause of the party and the Tamil public at large. His grandfather, I mean his father's father, Muthuvelar, was a rural genius. His father, our inspirer, the president of the party for nearly half a century, Muthamalajar Kalaignar Karunanidhi, was a remarkable and renowned leader, surpassing everyone in a number of fields. His brother-in-law, namely Kalaignar's sister's son, Murasoli Maran, was an extraordinary parliamentarian and thinker and writer. His another brother-in-law, Thiru Amritam, is a cinema photographer. His third brother-in-law, Thiru Murasoli Selvam, is a political thinker, political writer, and film producer. Moreover, he has been a very close and great friend of mine for a very long time from the college days onwards. Therefore, there is no wonder that Thiru M.K. Stalin has rightfully inherited a number of his family characteristics. The color of blood and red, the symbolic flag, is inseparably mingled in and running in his blood. While his father entered the politics at the age of 14, M.K. Stalin entered the politics at the age of 30, organizing the youth wing at Gopalapuram. Step by step, he has reached the present position by sheer hard work. He is never in a hurry, always adopting high degree of patience. Like his father, Kalaignar, so Stalin as vigilant and workable, always thinking of the partymen, Tamil people and Tamil Nadu. In short, I can say, is like his victories is certainly going to be very long and limelightness to our leader Stalin. In short, our leader Stalin is a junior Kalaignar for us, a ever youthful leader, commendable commander of the party, laudable leader, evergreen leader, arch of the DMK. He deeply engraved his name in the hearts and minds of the Tamil Nadu people. என்று இத்தகைய பெருமைகளை பெற்றிருக்கிற காரணத்தால் தான் அவர் இன்றைக்கு ஓங்கு புகழ் பெற்றிருக்கிறார். அவர் இந்த பல நீங்கள் முன்னாலே சொன்னதை போல் இன்னும் பல பாகங்களை எழுதி நம்முடைய நாட்டுக்கும் மொழிக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாங்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் கடைசியாக இறுதியாக ஒரு சொல்லுகிறேன். போன விழாவில் ஒரு புத்தக வெளியிட்டாவில் அமிர்தம் அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து ஒரு பகுதியை வாங்கிக் கொள்கிறேன். அமிர்தம் பேசுகிற பொழுது எனக்கு கண்ணிலே தண்ணி வந்து விட்டது. காரணம், அமிர்தம் சொன்னார், உன்னை விட பெரியவன், என் தோள் மீது உன்னை தூக்கி வளர்த்தவன், அப்படியெல்லாம் வளர்த்திருந்தாலும்
உன்னை நான் இன்னைக்கு தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன், உன் வழியில் நிற்கிறேன் என்று அவர் சொன்ன பொழுது அந்த குடும்பத்தின் வரலாறு தெரிந்த காரணத்தால் எவ்வளவு பெரிய பரந்த மனப்பான்மை, எத்தகைய எண்ணம் எண்ணிக்கொண்டேன். அதே போன்றுதான் நாங்கள் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், உன்னை விட பெரியவராக இருந்தாலும், உன்னை எங்கள் வழிகாட்டியாக, தலைவராக என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். என் தலைவர் கலைஞரிடத்திலே நாங்கள் எப்படி இறுதி வரையில் இருந்தோமோ, தலைவா எங்கள் மூச்சு இருக்கிற வரையிலே உன்னிடத்திலே நாங்கள் நன்றியோடு இருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தற்போது காலம் கருதி முன்னதாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நினைவு பரிசு வழங்குவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நினைவு பரிசை பெற்றுக்கொள்ள திரு உமர் அப்துல்லா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தற்போது கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. காஷ்மீர் மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. திரு தேஜஸ்வி அவர்களுக்கு நினைவு பரிசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் வழங்கப்படுகிறது. முன்னதாக மாண்புமிகு அமைச்சர் திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நாடாளுமன்ற திமுக குழு தலைவர், திமுக பொருளாளர் திரு டி.ஆர். பாலு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நடிகர் திரு சத்யராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நானும் தமிழன்தான் என நாடறிய முழங்கிய நல்லதொரு தலைவர், நாட்டுக்காய் தங்களையே அர்ப்பணித்த குடும்பத்தின் வழித்தோன்றல், இந்திய மக்களின் குரலை எதிரொலிக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அவரது உரையை மொழிபெயர்க்க திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திரு திருச்சி சிவா எம்பி அவர்களை அழைக்கிறோம். Thiru M.K. Stalin ji, Thiru Durai Murugan ji, Thiru T.R. Balu ji, Thirumati Kanimozi ji, Thiru Pinarayi Vijayan ji, Thiru Omar Abdullah, Thiru Tejashwi Yadav ji, Thiru Veramuthu ji, Thiru Satyaraj ji. Friends, brothers and sisters, I'd like to welcome all of you here today. மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களே, துரைமுருகன் அவர்களே, டி.ஆர். பாலு அவர்களே, கனிமொழி அவர்களே, பினராயி விஜயன் அவர்களே, ஓமர் அப்துல்லா அவர்களே, தேஜஸ்வி அவர்களே, வைரமுத்து அவர்களே, சத்யராஜ் அவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். I'd like to congratulate my elder brother Stalin ji for
for the wonderful book that he has authored. It's been a long struggle for him, many years of struggle, and I congratulate him on what he has done for the people of Tamil Nadu. நான் என்னுடைய அண்ணன் முக ஸ்டாலின் அவர்களை பாராட்ட விரும்புகின்றேன். ஒரு அருமையான புத்தகத்தை வழங்கியதற்காக. அவருடைய வாழ்க்கை நீண்ட நெடிய போராட்டம். பல ஆண்டுகள் அந்த போராட்டத்தை அவர் ஈடுபட்டதோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் செய்து வருவதற்காக நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். Yesterday, my mother called me and she has sent a letter to Stalinji. So she called me and she told me that it is Stalin's birthday tomorrow. And I said to my mother, I said, I know. I said, do you know how old Stalinji is? And my mother says, no. So I said, he's going to be 69 years old. And my mother said, that is impossible. நேற்றைய தினம் என்னுடைய தாயார் என்னை அழைத்து நாளை முக ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் என்று சொன்னார்கள். நான் எனக்கு தெரியும் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு அவருக்கு எத்தனை வயது தெரியுமா என்று கேட்டேன். தெரியாது என்று சொன்னார்கள். 69 என்று சொன்னவுடன் சாத்தியமே இல்லை என்று என்னுடைய தாயார் சொன்னார்கள். So I said, how old do you think he is? So she said, I think he must be 58 or 60. நான் என்னுடைய தாயாரிடம் கேட்டேன், அவருக்கு எத்தனை வயது இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? 50 அல்லது 60க்குள்ளாகத்தான் இருக்கும் என்று அவர் என்னிடம் சொன்னார். Afterwards she Googled. She does Google these days. She Googled Stalin's age. And then she called me. She sent me a message. My God, you're right. He's 69 years old. நான் அப்படி சொன்னவுடன் என்னுடைய தாயார் கூகுளிலே அந்த செய்தியை ஒப்பிட்டு பார்த்து ஆம் நீங்கள் சொன்னது சரிதான் என்று ஒத்துக்கொண்டார்கள். So I don't know if it's in the book, but if it isn't, he has to write another book telling us how he manages to look so young. இந்த புத்தகத்தில் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இன்னொரு புத்தகம் எழுத வேண்டும், தான் எப்படி இவ்வளவு இளமையாக இருக்கிறோம் என்பதை பற்றி. I'd like to thank Stalinji and all of you for inviting me here and giving me the honor to speak to you. நான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வாய்ப்பு தந்தமைக்காக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். It's always a pleasure for me to come to Tamil Nadu. தமிழ்நாட்டிற்கு வருவது எப்பொழுதுமே எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. And I don't mean that in a light way. I mean that in a very profound and deep way. நான் அதை மேலோட்டமாக சொல்லவில்லை, அடிமனதிலிருந்து ஆழமான உணர்வோடு நான் இதை குறிப்பிடுகிறேன். Some days ago I gave a speech in Parliament and I believe it was appreciated in Tamil Nadu. சில நாட்களுக்கு முன்னால் நான் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையினை தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பாராட்டியதாக நான் அறிந்தேன். And as I was walking out of Parliament, these journalists, they try to be clever all the time. As I was walking out of Parliament, one of the journalists asked me, you gave this speech. Why did you mention Tamil Nadu so many times? நான் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே வந்தபோது பத்திரிகையாளர்களை பார்த்தேன். அதில் ஒருவர் என்னிடம் கேட்டார், உங்களுடைய உரையில் என்ன காரணத்திற்காக நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி குறிப்பிட்டீர்கள் என்று கேட்டார். And suddenly I realized that I had mentioned Tamil Nadu many times.
நான் பலமுறை அதை உணர்ந்திருக்கின்றேன். தமிழ்நாட்டின் மீது எனக்கு எந்த அளவிற்கு அன்பு இருக்கிறது என்பதை பற்றி. And as I was walking out, without realizing it, it came out of my mouth that, I'm Tamil. நான் வெளியே வருகிற போது என்னை அறியாமல் சொன்னேன், நான் தமிழ் என்று சொன்னேன். என்னை அறியாமல் அந்த வார்த்தை வந்தது. Then I got in the car and I was thinking, but why did you say that? நான் என்னுடைய காரில் ஏறியதற்கு பின்னால் ஏன் அப்படி சொன்னேன் என்று யோசித்தேன். Why did those words come out of your mouth? ஏன் அந்த வார்த்தைகள் உன்னுடைய வாயிலிருந்து வந்தன? You're not born in Tamil Nadu. நீங்கள் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை. You don't speak Tamil. நீங்கள் தமிழ் மொழியை பேசுவதில்லை. Tamil is a 3,000-year-old civilization. 3000 ஆண்டுகள் பழமையான நாகரிகமுடைய மொழி தமிழ் மொழி. You don't even begin to understand that civilization. அந்த நாகரிகத்தை பற்றி நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ளக்கூட முற்படவில்லை. How can you say you are Tamil? I ask myself. அதற்கு பின்னாலும் எப்படி நீங்கள் தமிழர் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். How have you given yourself the right to say that you are Tamil? நான் எப்படி அந்த உரிமையை அப்படி சொல்லுகின்ற அளவிற்கு எடுத்துக்கொண்டேன். And I was thinking this for some time in the car while I was driving home. நான் காரில் செல்கிற போது மீண்டும் தொடர்ந்து அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். And then I realized why I said those words. பின்னர் நான் உணர்ந்தேன் ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன் என்பது பற்றி. Because my blood is mixed with your soil. ஏனென்றால் என்னுடைய இரத்தம் இந்த மண்ணில் கலந்திருக்கின்றது. It was a very sad experience for me losing a father. ஒரு தந்தையை இழப்பது என்பது குறிப்பாக எனக்கு மிகப்பெரிய வேதனையான சோகமான அனுபவம் தான். Very difficult experience, but also an experience I learned from. நான் அந்த சோகமான அனுபவத்தை திருப்பி திருப்பி எண்ணி பார்க்கிறேன். And so I realized that I do have the right to call myself Tamil. நான் உணர்ந்தேன் என்னை தமிழன் என்று அழைத்துக் கொள்வதற்கான எல்லா உரிமைகளும் எனக்கு இருப்பதாக. Now what does it mean to be a Tamil? தமிழனாக இருப்பதனுடைய பொருள் என்ன? The first thing it means is when I come to this state, I come with humility. நான் முதலில் இந்த மண்ணுக்கு வருகிற போது பணிவான குணத்துடன் இங்கு வருகின்றேன். I come bowing my head to your tradition, to your history, to your language. உங்களுடைய வரலாற்றிற்கு பாரம்பரியத்திற்கு நான் தலைவணங்குகிறவனாகவே வருகின்றேன். And I come with a desire to understand your perspective. உங்களுடைய எல்லா விதமான பரிமாணங்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் ஒவ்வொரு முறையும் வருகின்றேன். In the speech I said, India is a union of states. நான் என்னுடைய நாடாளுமன்ற உரையில் பேசுகிற போது இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று குறிப்பிட்டேன். So when we say state, what is a state? Where does it come from? நாம் மாநிலங்கள் என்று சொல்கிறோம் என்றால் அந்த சொல் எங்கிருந்து வந்தது? ஒரு மாநிலம் என்றால் என்ன? It starts from the land. மண்ணை பற்றியது. From the land come the people. மக்களிடமிருந்து அந்த மண்ணினுடைய தன்மை வருகிறது. From the people comes a voice. மக்களிடமிருந்து அவருடைய குரல் வெளிவருகின்றது. From the voice comes a language. அவருடைய குரலில் இருந்து அவருடைய மொழி வெளிவருகின்றது. From a language comes a culture. மொழியில இருந்து கலாச்சாரம் வருகின்றது. From a culture comes a history. கலாச்சாரத்திலிருந்து சரித்திரம் வருகின்றது. And from a history comes a state. பின்னர் வரலாற்றிலிருந்து மாநிலம் உருவாகின்றது. So when I say that India is a union of states,
I am saying that the union of states come together to form India. நான் இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று சொல்லுகிற போது இது மாநிலங்களிலிருந்து தான் இந்தியா என்பதே வருகின்றது என்பதை நான் அழுத்தமாக சொன்னேன். Like letters form a word. எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லாக மாறுகிறது. A word forms a sentence. வார்த்தைகள் சேர்ந்து வாக்கியமாக மாறுகிறது. And a sentences become a poem. வார்த்தைகள் ஒன்று சேர்ந்து வாக்கியமாக மாறி அந்த வாக்கியங்கள் ஒன்று சேர்ந்து கவிதையாக மாறுகின்றது. If you do not respect the letters, you do not respect the words, you do not respect the sentences, you cannot respect the entire poem. எழுத்துக்களை மதிக்கவில்லை என்றால், சொற்களை மதிக்கவில்லை என்றால், வாக்கியத்தை மதிக்கவில்லை என்றால் வேறு எதையும் மதிக்க முடியாது. So when the Prime Minister comes here and he tries to impose some other idea on the people of Tamil Nadu, when he does not understand that Tamil Nadu is just not two words. Tamil Nadu is 3,000 years. Tamil Nadu is the land. Tamil Nadu is the people. Tamil Nadu is the language. Tamil Nadu is the words. When he does not understand that, he insults this state and he insults our country. பிரதமர் இங்கு வருகிற போதெல்லாம் பொருள் புரியாமல் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறார். அது 3000 ஆண்டுகள் பழமையுள்ள ஒரு பாரம்பரியமான நாடு. அவர் சொற்களை புரிந்து கொள்வதில்லை, வாக்கியங்களை புரிந்து கொள்வதில்லை, மொழியை புரிந்து கொள்வதில்லை. பின்னர் எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை பற்றி அவர் பேசுகிறார்? How can you take away the voice of the people of Tamil Nadu and then say to the people of Tamil Nadu that I respect you? அவருடைய குரலை புரிந்து கொள்ள முடியாமல் நான் உங்களுக்காக பேசுகிறேன் என்று எப்படி அவர் சொல்ல முடியும்? When the people of Tamil Nadu repeatedly ask you and talk to you, want to talk to you about NEET, and you don't answer them, what type of respect is that? அவர்கள் திருப்பி திருப்பி கேட்கிற எதையுமே உணர்ந்து கொள்ளாமல் நீங்கள் பேசுகிற போது அவர்கள் மீது என்ன மரியாதை வைத்திருக்கிறீர்கள்? When the voice of Tamil Nadu says the GST is unfair, the GST harms productive states, and you do not respond, who are you disrespecting? தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ்டி என்பது நியாயமற்றது, அது எங்களுக்கு பாதகம் ஏற்படுத்துகிறது என்று சொல்வதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அவர்களை அவமதிக்கிறீர்கள். And I said in Parliament, they do not understand the history of Tamil Nadu, they do not understand the history of this nation. நான் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது சொன்னேன், அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையும் தெரிந்து கொள்வதில்லை, இந்த நாட்டினுடைய வரலாற்றையும் தெரிந்து கொள்ளவில்லை. In 3,000 years, nobody has been able to impose anything on the Tamil people. கடந்த 3000 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மீது யாராலும் எதையும் திணிக்க முடிந்ததில்லை. And in 3,000 years from today, nobody will be able to impose anything on the Tamil people. 3000 ஆண்டுகளாக தொடர்ந்து இன்று வரை யாராலும் எதையும் தமிழ்நாட்டின் மீது திணிக்க முடியவில்லை. But I have experience of the Tamil people. ஆனால் எனக்கு தமிழ்நாட்டு மக்களை பற்றிய அனுபவம் இருக்கின்றது. You talk to them with love and affection, you can get anything out of them. அவரிடம் அன்போடும் அக்கறையோடும் பேசினால் அவரிடமிருந்து எதையும் நீங்கள் பெறலாம். You come here, you respect their culture, their language, you try to learn from them, they will give you nothing but love in return. நீங்கள் இங்கு வாருங்கள், வந்து அவருடைய கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை, மொழியை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அதற்கு பதிலாக அன்பையும் பரிவையும் உங்கள் மீது வாரி வழங்குவார். It's a misunderstanding that the Prime Minister has. பிரதமருக்கு இருப்பது சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை. And it is a misunderstanding that applies to all states of our union. கிட்டத்தட்ட
இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களை பற்றியும் அவருக்கு இப்படித்தான் ஒரு புரிந்து கொள்ளாத தன்மை இருக்கின்றது. My friend and colleague Omar spoke wonderfully today. என்னுடைய நண்பரும் சகாவுமான ஓமர் இங்கே மிக அழகாக பேசினார். And he said probably the most important thing that was to be said today. மிக முக்கியமாக எதை சொல்ல வேண்டுமோ அவர் அதை இன்றைக்கு இந்த மன்றத்தில் சொன்னார். And I want to repeat it here. நான் அதை திருப்பி சொல்ல விரும்புகின்றேன். We have to understand that for the first time since independence, a state of the Indian Union had its powers taken away from it. விடுதலை பெற்ற இந்த நாட்டில் அதிலிருந்து இன்று வரை இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒரு மாநிலத்தில் இருந்த உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. It has never happened before. இதற்கு முன்பு எப்பொழுதும் அது நடந்தது இல்லை. That the rights of the people have been snatched from them. அந்த மக்களுடைய உரிமைகள் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கின்றன. Today the people of Jammu and Kashmir do not rule themselves. ஜம்மு காஷ்மீர் மக்கள் தங்களை தாங்களே ஆள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. Today bureaucrats from UP, from Gujarat rule Jammu and Kashmir. குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் இருக்கிற அதிகாரிகள் இப்பொழுது ஜம்மு காஷ்மீரை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். And that is the extreme what they have done to Jammu and Kashmir. இது ஜம்மு காஷ்மீருக்கு அவர்கள் இழைத்திருக்கிற மிகப்பெரிய அநீதி. In Punjab they have unilaterally taken land away from Punjab and given it to the BSF. பஞ்சாபில் இருக்கின்ற hundreds of kilometers of land. பஞ்சாபில் இருக்கிற நூற்றுக்கணக்கான மைல்கள் இடத்தை எடுத்து எல்லை பாதுகாப்பு படையினரும் அவர்களே கொடுத்திருக்கின்றார்கள். Without any question, without any discussion. யாரிடமும் எதை பற்றியும் கலந்து பேசவில்லை. And they do the same to Tamil Nadu. அதேதான் தமிழ்நாட்டுக்கும் அவர்கள் செய்கிறார்கள். We always speak about unity from diversity. நாம் வேற்றுமையில் ஒற்றுமையை பற்றி மிகச் சிறப்பாக பேசுகிறோம். India has very diverse people, diverse states, diverse languages. இந்தியா என்கின்ற இந்த நாடு பல்வேறு மொழிகளையும் பல்வேறு கலாச்சாரங்களையும் கொண்ட ஒரு நாடு. And historically India has taken advantage of this diversity. வரலாற்று ரீதியாக இந்த வேற்றுமையின் காரணமாக இந்தியாவிற்கு பல அனுகூலங்கள் கிடைத்திருக்கின்றன. It's our biggest strength. இது இந்தியாவினுடைய பலம். I learned from the people of Tamil Nadu. அது தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். Tamil Nadu learns from the people of UP. Tamil Nadu learns from the people of Maharashtra. We learn from each other. தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்து மக்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறது. தமிழ்நாடு ஹரியானா மாநிலத்திலிருந்து கற்றுக்கொள்கிறது. ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒவ்வொருவரும் ஏதாவது கற்றுக்கொள்கிறோம். We respect each other. நாம் ஒவ்வொருவரை மற்றொருவர் மதிக்கிறோம். So our vision is unity from diversity. எங்களுடைய ஒட்டுமொத்தமான கருத்து வேற்றுமையில் ஒற்றுமை. And their vision is unity through conformity. Through conformity. அவர்கள் சொல்வது நாம் சொல்வதும் இதுதான். ஒரு உறுதியான வகையிலே தான் இந்த ஒற்றுமையை நிலைநிறுத்த முடியும். You will conform to what we have to say. நாங்கள் எதை சொல்கிறோமோ அதை தான் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். But who gave you the right? யார் அந்த உரிமையை தருவது? Who are you to decide what India should be? நீங்கள் யார் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு? Why can't the people of India decide what India should be? ஏன் இந்திய நாட்டு மக்கள் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க கூடாது? Who has given you this honor? Why? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? So this is the central fight in our country today. இதுதான் இன்றைக்கு இருக்கிற முக்கியமான மைய பிரச்சனை இந்த நாட்டை பொறுத்தவரை. The voice of our people is represented in our institutions. நம்முடைய அமைப்பில் மக்களுடைய குரல் தான் எதிரொலிக்க வேண்டும். And systematically the voice of our people is being attacked. ஆனால் தொடர்ச்சியாக திட்டமிட்டு மக்களுடைய உரிமைகளும் உணர்வுகளும் நசுக்கப்படுகின்றன. The judiciary, the election commission, the media, systematically one by one these things are being attacked. நீதித்துறை, தேர்தல் ஆணையம், பத்திரிகை துறை எல்லாம் தொடர்ச்சியாக திட்டமிட்டு நசுக்கப்படுகின்றன. But the BJP should not be under any illusions. We know how to fight them. We are going to fight them. We are going to defeat them. பாரதிய ஜனதா
எந்த கற்பனையான உலகத்திலும் வாழ வேண்டாம். அவர்களை எப்படி யுத்தம் செய்வது, எப்படி அவர்களை எதிர்கொள்வது என்பது எங்களுக்கு தெரியும். Because they are fighting history. They are fighting tradition. ஏனென்றால் அவர்கள் வரலாற்றை எதிர்த்து போரிடுகிறார்கள். And they cannot defeat it. அவர்கள் பாரம்பரியத்தை எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களால் முடியாது. தோற்றுக்கொண்டே தான் இருப்பார்கள். Once again, it's a honor for me to come here and say these words to you. மீண்டும் ஒரு முறை உங்கள் முன்னால் நான் வந்து பேசுவதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மதிப்பளித்ததாக நான் உணர்கின்றேன். I'd like to conclude by wishing Brother Stalin a very happy birthday tomorrow. என்னுடைய உரையினை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, And I've noticed he's trimmed down a lot. நான் கவனித்தேன், முன்னை விட அவர் இன்னும் இளமையாக இப்போது தோற்றமளிக்கின்றார். So he should eat properly the cake tomorrow. அதனால் நாளை அவர் பிறந்த நாள் கேக்கை சரியாகவே சாப்பிட வேண்டும். Thank you. நன்றி. நன்றி, வணக்கம். We wholeheartedly thank you, India's most dynamic leader, for your presence and special address. நன்றி நவல்தல் தமிழருக்கு நிகர் தமிழரே என்பதை மீண்டும் நிரூபிக்க விழாவில் பங்கேற்ற மற்றவர்களுக்கும் நிறைவு பரிசு வழங்கப்படுகிறது. பீகார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு தேஜஸ்வி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பூம்புகார் பதிப்பக உரிமையாளர்கள் திரு ராஜா சுந்தர் சிங் மற்றும் திரு ஷாம் பிரசாத் ஆகியோர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நூல் ஆக்கத்திற்கு உறுதுணையாய் இருந்தவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட உள்ளது. திரு ப திருமாவேலன், கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி செய்தி பிரிவு தலைவர் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி மகிழ்கிறார். திரு இரா தினேஷ்குமார், முதலமைச்சரின் தனிச் செயலாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. திரு போ தங்கபாண்டியன், வடிவமைப்பாளர் திரு தமிழரசு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஓவியர் திரு தமிழ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நம் ஒப்பற்ற தலைவர் திராவிட மாடல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஏற்புரையும் நன்றியுரையும் ஆற்றிட பேரன்புடன் அழைக்கிறோம். முன்னதாக பூம்புகார் பதிப்பகத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அன்புள்ள உங்களில் ஒருவன் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களே, நூலினை வெளியிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பையும், அதே நேரத்தில் நாளை தினம் என்னுடைய பிறந்த நாள், அதற்கு உரிய வாழ்த்தும் எடுத்து சொல்லி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு ராகுல் காந்தி அவர்களே, வாழ்த்துரை வழங்கியிருக்கக்கூடிய கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர், நாடாளுமன்ற கழக குழுவினுடைய தலைவர், என்னுடைய இனிய நண்பர் டி.ஆர். பாலு அவர்களே, வருகை தந்து வாழ்த்துரை ஆற்றியிருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர்களே, பீகார் மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி அவர்களே, மதிப்புமிகு கவி பேரரசு வைரமுத்து அவர்களே,
பாசமுள்ள சகோதரர் மானமிகு நடிகர் சத்யராஜ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய கழகத்தின் மகளிர் அணியின் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய துணைத் தலைவர், என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்களே, வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினருக்கெல்லாம் சால்வை அணிவித்து பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த நூலினை அழகோடு அச்சிட்டு வழங்கியிருக்கக்கூடிய பூம்புகார் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர்கள் ராஜா சுந்தர் சிங் அவர்களே, ஷாம் பிரசாத் அவர்களே, மாண்புமிகு தமிழக அமைச்சர் பெருமக்களே, பல்வேறு பொறுப்புகளை ஏற்று ஆண்டோர்களாக சான்றோர்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய தாய் கழகமாம் திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய நிறைவுக்கு பிறகு கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளின் தலைவனாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழுவில் பேசுகிற பொழுது குறிப்பிட்டு சொன்னேன், கலைஞர் அவர்களைப் போல எனக்கு எழுத தெரியாது, கலைஞர் அவர்களைப் போல எனக்கு பேசவும் தெரியாது, ஆனால் அனைத்தையும் நான் முயன்று பார்ப்பேன் என்று அப்போ குறிப்பிட்டேன். அப்படி நான் செய்த முயற்சி தான் இந்த புத்தகம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் என்ற பெருமையால் அல்ல, இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற அந்த கர்வத்தால் அல்ல, எப்பொழுதும் என்றென்றும் எந்த சூழலிலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் உங்களில் ஒருவனாகத்தான் நான் இருக்க வேண்டும். அதைத்தான் எந்த நாளும் இந்த ஸ்டாலின் அதை மறக்க மாட்டான் என்பதன் அடையாளமாகத்தான் எனது வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு உங்களில் ஒருவன் என்ற பெயரை நான் சூட்டியிருக்கிறேன். நீங்கள் அனைவரும் உங்களை விட உயரமான இடத்துல கொண்டு போய் என்ன உட்கார வச்சாலும் நான் என்றுமே உங்களின் ஒருவன் தான். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய மகனாக என்னை கழகத்தவர்கள் முதலாக நினைச்ச போவோம் உங்களின் ஒருவன் தான் நான் கழகத்தவரோடு அவர்களுடைய ஒருவராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இளைஞரணியின் செயலாளராக பொறுப்புக்கு வந்தப்பவும் உங்களின் ஒருவனாகத்தான் நான் செயல்பட்டேன். கழகத்தினுடைய பொருளாளராக பொறுப்பேற்ற போதும் அப்படித்தான் செயல்பட்டேன். அமைச்சரானப்பவும் துணை முதலமைச்சராக இருந்தப்பவும் அப்படித்தான் நான் செயல்பட்டேன். ஏன் இப்பொழுது கழகத்தினுடைய தலைவராக ஆன பிறகும் இப்போ முதலமைச்சராக ஆன பிறகும் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருப்பேன். எனது வாழ்நாள் முழுக்க உங்களில் ஒருவனாகத்தான் நான் செயல்படுவேன்னு இப்போ ஒரு உறுதியை உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். எனக்கு திரும்ப திரும்ப நினைவுக்கு வரக்கூடிய சொற்கள் பேரறிஞர் அண்ணா சொன்ன சொல் தான். மக்களிடம் செல், மக்களோடு சேர்ந்து வாழ். சென்னை மாநகரத்தினுடைய மேயராக நான் பொறுப்பேற்ற நேரத்தில் அப்பொழுது நான் ஒரு வார்த்தையை எழுதினேன், பதவின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அந்த வார்த்தையை தலைவர் கலைஞர் அவர்கள் மாற்றினார். பதவின்னு போட்ட அந்த எழுத்துல மாற்றி என்ன போட்டார்னா பொறுப்புன்னு மாற்றினார். தலைவர் கலைஞர் செஞ்ச அந்த திருத்தம் தான் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பெரிய பாடமாகும்.
அந்த பொறுப்பில் எத்தனை உயர் பொறுப்புக்கு நான் வந்தாலும் என்றைக்கு நான் உங்களில் ஒருவன் தான். உங்களின் ஒருவனான எனது அனுபவங்களில் சிலவற்றை இந்த சமுதாயத்திற்கு சொல்லியாகணும் என்கிற அந்த காரணமாக அதை நான் கடமையாக கருதி அப்பப்போ சின்ன சின்ன பகுதிகளாக நான் எழுதி வைத்திருந்த பதிவுகளை அதை ஒட்டுமொத்தமாக தொகுத்திருக்கக்கூடிய புத்தகம்தான் இந்த புத்தகம். இதனை வாசிக்கிறது மூலமா உங்களின் ஒருவனா நான் எப்படி முளைச்சேன்னு முதலாக நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. என்னோட 23 வயது வரையிலான வாழ்க்கை தான் இந்த புத்தகம். 1953ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி நான் பிறந்தேன். அதாவது நாளை நான் பிறந்த நாள் கொண்டாட போறேன். நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள். இன்றைய தினம் பிப்ரவரி 28. எனது பிறந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னதாக இந்த புத்தகம் பிறக்குது. 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 அன்று விசா சட்டத்தின் கீழ் நான் கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் அடைக்கப்பட்டேன். இதுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டுகளில் நடந்த வரலாற்று சுவடுகள் தான் இந்த புத்தகம். எந்த ஒரு மனிதருக்கும் முதல் 25 வயது வரையில காலகட்டம் என்பது மிக மிக முக்கியமான காலகட்டமாகும். அவரது எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அந்த வயசு தான். அவர் என்னவாக ஆக போறாங்கிறத தீர்மானிக்கிறதும் அந்த வயசு தான். 8 மனித வாழ்க்கை பிரச்சனை அதை பற்றி எழுதின நம்முடைய கவி பேரரசு வைரமுத்தவர்களுக்கு இது நல்லா தெரியும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க. ஆமாம், நான் அரசியல் பயிராகத்தான் வளர்ந்தேன் என்பதை இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 1996ஆம் ஆண்டு சென்னை மாநகரத்தினுடைய மேயராக நான் பொறுப்பேற்ற போது பத்திரிகையாளர்களில் ஒருவர் ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்டார். அரசியலுக்கு வராம போயிருந்தா நீங்க என்ன ஆகியிருப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். நான் உடனே சொன்னேன், நான் அரசியலில் தான் இருந்திருப்பேன் அப்படின்னு பதிலுக்கு சொன்னேன். அரசியல் என்பது என்னுடைய ரத்தத்தில் இருந்தது. பள்ளிக்கு போனாலும் சரி, கல்லூரிக்கு போனாலும் சரி, என் மனதில், மூளையில், சிந்தனையில், செயலில் கழகம் 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 என்பதுதான் இருந்தது என்பதை இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிற போது நிச்சயமாக நீங்கள் உணரலாம். பிற்காலத்தில் தான் என்னவாக போகிறோம், மிக 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 சிறிய வயசுலேயே அதை தீர்மானிச்சுட்டா, அதிலிருந்து இம்மி அளவும் விலகாம பயணிச்சா அந்த இலக்கை நிச்சயம் அடைஞ்சே தீர்வாங்க என்பதற்கு அடையாளம்தான் நான் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். அப்படிப்பட்ட அடையாளங்களுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம். அந்த இலக்கை அடையறதுக்கு நான் எந்த சாகசங்களும் செய்யலை. அப்படி சாகசங்கள் செய்ய வேண்டிய அவசியமும் எனக்கு ஏற்படலை. நான் என்னுடைய இயல்பில் இருந்தேன். என்னுடைய இயல்பை என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னார், நான் பக்குவப்பட்ட காலத்தில், கலைஞர் சொன்னதை சொல்றேன், நான் பக்குவப்பட்ட காலத்தில் பிறந்தவன் தான் ஸ்டாலின். அது அவனது இயல்பிலேயே தெரியும்னு சொன்னார். அப்படிப்பட்ட பக்குவம் சின்ன வயசிலேயே எனக்கு இருந்ததுங்கிறத இந்த புத்தகத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிறக்கும் போதே ஒரு தலைவருக்கு மகனாக பிறந்ததும் அதுக்கு ஒரு வகையில் காரணமாக கூட இருக்கலாம். சின்ன வயசுல நான் பார்த்த அரசியல் நெருக்கடிகள், கைதுகள், போராட்ட காட்சிகள் இதுக்கு காரணமாக கூட இருக்கலாம். சாதாரணமாக ஒரு இளைஞனின் வாழ்க்கையில் நடக்காத, பார்க்காத, கேள்விப்படாத காட்சிகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தும் இருக்கிறது. அதுவும் காரணமாக இருக்கலாம். நான் 5 மாச குழந்தையா இருந்தப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் திருச்சி சிறையில் இருந்தார். என்ன கை குழந்தையா தூக்கிக்கிட்டு என்னுடைய தாயார் தயாளம்மாள் அவர்கள் திருச்சி சிறைக்கு கொண்டு போய் கலைஞரிடத்தில் காட்டினாங்க. நான் 12 வயசு பையனாக இருந்தப்போ மொழி போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக தேச பாதுகாப்பு சட்டப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்படுகிறார். நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள், அவரும் அப்போ கைது செய்யப்படுகிறார்.
கல்லூரி படிக்கிற காலத்தில் தான் நான் மிசாவில் கைதானேன். கோபாலபுரம் வீட்டினுடைய அறையாகத்தான் சிறை இருந்துச்சு. அதுதான் என்ன செதுக்கியது. கோபாலபுரம் வீடு என்பது தமிழ்நாட்டினுடைய நிரந்தர அரச சபை. அது கோபாலபுரம் வீடு திராவிட இயக்கத்தினுடைய திருச்சபை. திரையுலக கலைஞர்களுக்கு அது கலைச்சபை, இலக்கியவாதிகளுக்கு அது சிந்தனை சபை. மொத்தத்தில் எங்களுடைய உயிர் சபை அதுதான். அந்த உயிர் சபை தான் என்னை உருவாக்குச்சு. அந்த வீடு என்னை வளர்த்தது, ஆளாக்கியது, பக்குவப்படுத்தியது, பண்படுத்தியது, பல்வேறு பொறுப்புகளுக்கு என்னை தகுதி படைத்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தா இந்த புத்தகம் அந்த வீட்டினுடைய வரலாறு. பள்ளி பருவத்தில் கழக பாடம் படித்த வரலாறு, பாட புத்தகங்களோடு முரசொலி படித்த வரலாறு, கல்லூரி காலத்தில் அரிதாரம் பூசி முரசே முழுங்கு நாடகம் போட்ட வரலாறு, படித்து முடித்து பணிக்கு போக விரும்பாம மொழி காப்பதற்காக உயிரை தர தயார்னு முழங்கின வரலாறு, திரையுலகிலே கால் பதித்த வரலாறு, 23 வயசுல துர்காவை கரம் பிடிச்ச வரலாறு, திருமணமான காலத்தில் 5 மாத காலத்தில் சிறைபிடிக்கப்பட்ட வரலாறு. இப்படி எல்லா திருப்பங்களையும் 23 வயதுக்குள்ள பார்த்தவன் தான் நான். அதைத்தான் இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் உட்கார்ந்த நாற்காலியிலே நான் உட்காருவேன்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. முதல்வராக இருந்த அண்ணா அவர்கள் அவருடைய காரை அனுப்பி என்னை அழைச்சிட்டு வர சொன்னார். நானும் ஒரு காலத்தில் அந்த நாற்காலியில் உட்காருவேன் என்று அப்போ நினைக்கவே இல்லை. பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த மாணவனாக அண்ணாவினுடைய பிறந்த நாளை நடத்தினப்போ அதில் பல நிகழ்ச்சிகளுக்கு நான் துரைமுருகனை அழைச்சிட்டு வந்து பேச்சாளராக மேடையில் நிற்க வச்சு பேச வச்சு அழகு பார்த்தவண்ணா. அவர் இன்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர், நான் இன்றைக்கு இந்த கழகத்தினுடைய தலைவர். 1953 நான் பிறந்தப்போ குலக்கல்வியை எதிர்த்து போராடணும். இன்று நீட் தேர்வு எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம். பள்ளி மாணவனாக நான் இருந்தப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துடும். இன்று இந்திய ஆதிக்கத்தை இன்றைக்கு நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். 1971 அண்ணா விழாவை நான் நடத்தியப்போ 3 மாநிலத்துடைய அமைச்சர்களை வரவழைச்சு அதில் பங்கேற்க வச்சு மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தோம். இன்றும் அதுக்கு முழங்கிட்டு இருக்கோம். இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். புத்தகத்தில் இருக்கிறது அதிகம் சொல்லிவிடக்கூடாதுங்கிறதெல்லாம் நான் இதோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கி படிக்கணும். இந்த புத்தகத்தில் நான் மட்டும் இல்லை, நூற்றுக்கணக்கான மனிதர்களுடைய முகங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கு. படிக்கிறப்போ உணர்வீங்க. நினைவில் இருக்கக்கூடிய பெயர்களைத்தான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். என் கூட பயணப்பட்ட மனிதர்கள், எனக்கு துணையாக வந்தவங்க. கூட்டம் ரொம்ப பெருசு. நான் தனி மனிதன் இல்லை, ஒரு கூட்டம் என்பதை இதன் மூலமாக நான் சொல்லியிருக்கேன். இது கொள்கை கூட்டம் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பொது வாழ்வை பூங்காவாக நான் எப்பவும் கருதுனதில்லை. அது புயலை எதிர்த்து நிற்பதாகத்தான் அப்பவும் இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு. அதுக்கு காரணம் எனது குறிக்கோள் என்பது எப்போவுமே பதவியா பொறுப்பா மட்டும் இருந்ததில்லை, கொள்கையாக இருந்துச்சு. சுயமரியாதை கொள்கையிலே தந்தை பெரியார், இன எழுச்சியிலே பேரறிஞர் அண்ணா, இயக்கத்தை வழிநடத்துவதிலே நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், மொழி உரிமையிலே நம்முடைய இனமான பேராசிரியர், இந்த 4வரின் நிழற்குடையில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இவர்கள்தான் என்னை செதுக்கிய சிற்பிகள். இந்த 4வரும் தனி மனிதர்கள் அல்ல, அது தத்துவத்தினுடைய அடையாளங்கள். அத்தகைய தத்துவத்தினுடைய அடையாளமாகவே நான் இருக்க விரும்புகிறேன். எனது தத்துவத்துக்கு திராவிட மாடல், அதான் பெயர், திராவிட மாடல். மாடல் என்பது ஆங்கில சொற்கள். அதை தமிழில் சொல்றதா இருந்தால் திராவிடவியல் ஆட்சி முறை. அதுதான் என்னுடைய கோட்பாடு. அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான் என்னுடைய கோட்பாட்டு நெறிமுறை. கல்வியில்,
வேலைவாய்ப்பில், தொழில் வளர்ச்சியில், சமூக மேம்பாட்டில் இந்த நாடு ஒன்று சேரணும். அந்த வளர்ச்சி என்பது அனைத்து சமூகங்களையும் மேம்படுத்துவதற்காக அமையணும். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தின் வளர்ச்சியாக இல்லாமல் அனைத்து மாவட்டங்கள் சீராக வளரணும், வளர்த்தெடுக்கப்படணும். பால் பேதமற்ற, இரத்த பேதமற்ற சமூகமாக நமது சமூக மனோபாவம் மாறணும். எல்லாருக்கும் எல்லாம் என்பதே இந்த திராவிட இயலுடைய கோட்பாடாகும். அனைத்து தேசிய இனங்களும் சரிநிகர் உரிமை தரப்படும் என்பதுதான் திராவிட இயலுடைய கோட்பாடு. இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியமாகும். அதைத்தான் அரசியலமைப்பு சட்டமும் சொல்கிறது. அனைத்து மாநிலங்களும் அதிக அதிகாரம் கொண்ட சுயாட்சித்தன்மை கொண்டதாக இருக்கணும். இந்த மாநிலங்களின் ஒன்றியமான இந்திய அரசானது கூட்டாட்சி முறைப்படி செயல்படும் என்பதுதான் திராவிட இயல் கோட்பாடு. இந்த திராவிட இயல் கோட்பாட்டை தமிழகத்தில் மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்கு எடுத்து சொல்லணும் தான் திரு ராகுல் காந்தி அவர்களும், மாண்புமிகு முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்களும், உமர் அப்துல்லா அவர்களும், தேஜஸ்வி அவர்களும் இங்கே அந்த உணர்வோடு தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்திய நாடாளுமன்றத்துடைய மைய மண்டபத்திலே நின்று நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார். இன்றைக்கும் என்னுடைய செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றும், பிஜேபி கேன் நெவர் எவர் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார். அவர் திராவிட இயல் கோட்பாட்டை முழுமையாக உள்வாங்கியவர் என்பதை அவர் எடுத்து சொன்ன வார்த்தை நமக்கெல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கிறது. இத்தகைய மனமாற்றத்தை அகில இந்திய தலைவர்கள் அனைவரும் அடையணும் தான் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் விரும்பினாங்க. அவங்க காலத்தில் அடைய முடியாத மாற்றம் இப்பொழுது தெரிய தொடங்கி இருக்கு. கூட்டாட்சி தத்துவத்தினுடைய நெறிமுறைகள் குறித்து நம்முடைய சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இப்போ அதிகம் பேச தொடங்கி இருக்கிறார். அதற்காக என்னுடைய சார்பில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொண்ட வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படணும். அதற்கு அகில இந்திய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அனைத்து மாநில கட்சிகளும் குரல் கொடுக்கணும். நிதி உரிமைகள் பறிக்கப்பட்டு, சிந்தனைகள் உரிமைகள் பறிக்கப்பட்டு, செயல்படக்கூடிய உரிமைகள் பறிக்கப்பட்டு, இன்றைய தினம் மாநிலங்கள் அதிகாரமற்ற பகுதிகளாக உருக்குலையக்கூடிய காட்சியை பார்த்து நாம் தடுத்தாகணும். அதுக்கு இந்தியா முழுமைக்குமான அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பாடுபடணும். மாநிலங்களின் அதிகாரங்கள் ஒவ்வொன்றா பறிபோனத காரணமாகத்தான் அந்தந்த மாநில மக்களுடைய அரசியல் உரிமைகளும் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதனை இப்போது அனைத்து கட்சிகளும் உணர்ந்து கொண்டிருக்கின்றன. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்பது இன்று இந்தியா முழுமைக்கான முழக்கமாக மாறிவிட்டது. அதைத்தான் நாடாளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதேபோல் இந்த சட்டத்தினுடைய ஆட்சியாக மட்டும் இல்லாமல் சமூக நீதியின் ஆட்சியாக மாறணும். இதற்காக அகில இந்திய அளவிலான சமூக நீதி கூட்டமைப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உருவாக்கி அனைத்து அகில இந்திய கட்சிகளுக்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். இத்தகைய திராவிட இயல் கோட்பாட்டை இந்தியா முழுமைக்கு விதைப்பதை எனது பணியாக மேற்கொள்வேன் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அத்தனை பேருக்கு நான் உறுதியாக குறிப்பிட விரும்புகிறேன். அந்த வகையில் எனது அரசியல் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இந்த மேடையை பார்க்கும்போது என்னுடைய நினைவுகள் பின்னோக்கி போகுது. 1975 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் நாள் எனக்கும் என்னுடைய துணைவியார் துர்காவுக்கும் திருமணம் நடந்துச்சு. எனக்கு முன்னதாகவே அவரும் நானும் என்ற தலைப்பில் துர்கா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிட்டாங்க. மணமக்களாகிய எங்களை வாழ்த்தி அன்றைக்கு பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தாங்க. இன்று அவரது பேரன் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிறார். ஃபரூக் அப்துல்லா அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். இன்று அவரது மகன் உமர் அப்துல்லா இந்த மேடையில் இருக்கிறார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவரான கேரள மாநிலத்தைச் சார்ந்த EMS நம்பூதிரிபாட் அவர்கள் எனக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார்.
இப்பொழுது கேரளாவிலிருந்து மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள் வந்து இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார். நேரில் வந்து வாழ்த்துவதற்காக பீகாரிலிருந்து பெருந்தலைவர் ஜெகஜீவன் ராம் அவர்கள் வந்திருந்தார். இப்பொழுது பீகாரிலிருந்து தேஸ்ஜவி அவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். அன்று எங்கள் திருமணமே அகில இந்திய மாநாடு போல் நடந்துச்சு. இன்று இந்த புத்தக வெளியீட்டு விழாவும் அகில இந்திய மாநாடு போல் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களது பல்வேறு அரசியல் பணிகளுக்கு இடையில் இங்கே வந்திருந்து என்னை பெருமைப்படுத்திய ராகுல் காந்தி அவர்களுக்கும் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்களுக்கும் உமர் அப்துல்லா அவர்களுக்கும் தேஜஸ்வி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். I thank each and every one of you for gracing this occasion with your presence. I have always dedicated myself to public life, and I assure that I will remain so forever. Before concluding my speech, I wish to make an appeal, not just to the leaders on the stage, but to everyone who believes in secular value. Our Indian Union is facing a big threat from deceiving forces. We all need to come together to defeat them and protect the founding principles of India. தலைவர் கலைஞர் அவர்களின் புத்தக வெளியீட்டு விழாக்களில் பெரும்பாலும் நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இருப்பார்கள். இந்த மேடையிலும் வைரமுத்தவர்கள் இருக்கிறார்கள். கலைஞர் இல்லாமல் வைரமுத்துவின் புத்தக வெளியீட்டு விழாக்கள் இருக்காது. அந்த நன்றியின் அடையாளமாகத்தான் கலைஞரின் கவிதை அடையாளமாக இங்கு வந்திருந்து வாழ்த்திய அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். திராவிட இயக்கமும் திரையுலகமும் பிரிக்க முடியாதவை. அதேபோல கோபாலபுரமும் கோடம்பாக்கமும் பிரிக்க முடியாதவை. தலைவர் தொடங்கி இன்று உதயநிதி வரை அது தொடர்ந்து வருது. கலை உலகின் பிரதிநிதியா இனமான நடிகர் சத்யராஜ் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்களும் பொருளாளர் TR பால் அவர்களும் எனது 2 கரங்களாக இருந்து இந்த பங்களிப்பு செய்திருக்கிறாங்க. எனது பள்ளி கல்லூரி பருவ வயதில் அவர்களை நான் பார்த்தேன். இன்று நாங்கள் இணைந்து கழகத்தை காத்து வருகிறோம். கொள்கை சார்ந்த நட்புக்கு எவ்வளவு பலம் அதிகம் என்பதை பல்லாண்டு காலம் இந்த நட்பு காட்டி வருகிறது. இத்தகைய லட்ச உடன்பிறப்புகளால் ஆனதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். துரைமுருகன் அவர்களுக்கும் பாலு அவர்களுக்கு நன்றி சொல்வது எனக்கு நான் நன்றி சொல்வதற்குள்ளாகிடுவோம். உங்களின் ஒருவன் நூலை உலகத்தரத்துடன் அழகியல் தரத்துடன் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறது. தலைவர் கலைஞர்களின் பெரும்பாலான நூல்களை வெளியிட்ட பூம்புகார் இந்த நூலையும் முன்வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக நாடாளுமன்ற பணியாக இருந்தாலும், மக்கள் பணியாக இருந்தாலும், மகளிர் அணி பணியாக இருந்தாலும் எல்லாத்தையும் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அன்பு தங்கை கனிமொழி இந்த விழாவிற்கு வாழ்த்துச் செய்தியும் அனுப்பியிருக்கிறார்கள். ஆக தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், எனது நெருங்கிய நண்பர்கள், கழகத்தினுடைய முன்னணியினர், கலை உலகத்தைச் சார்ந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், பத்திரிகையாளர்கள், கழக உடன்பிறர்கள், இந்த அரங்கம் நிறைஞ்சிருக்கு. உங்கள் அனைவருக்கும் தனித்தனியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் உருவாக்கப்பட்டவனான், உங்களால் வளர்த்தெடுக்கப்பட்டவனான், என்றும் உங்களின் ஒருவனே, என்றும் உங்களின் ஒருவனே என்பதை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை மீண்டும் ஒரு முறை எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாட்டு மக்களுக்கு என்ன செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கும் உங்களின் இந்த உரைக்கு நன்றி ஐயா. நல்லதொரு இந்த நிகழ்வின் இறுதியாக நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता
பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे உங்களில் ஒருவன் முதல் பாகம் நூல் வெளியீட்டு விழா இனிதே நிறைவடைந்தது. நன்றி.